பிரேமம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் காரியங்களை நாங்கள் மிஸ்பாவிலே உம்முடைய சன்னதியிலே சொல்லுகிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீரே காரியத்தை வாய்க்கச் செய்கிற தேவன். நீரே ஜெயத்தை அளிக்கிற தேவன். உம்முடைய சத்துவத்தின் வல்லமையில் இன்னும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீரா. உம்முடைய சத்துவத்தின் வல்லமையில் இன்னும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீரா. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, Lord. எங்களோட பேசுவீராக. எங்களோட பேசுவீராக. மறைபொருள்களை வெளிப்படுத்தி தாரும். Thank you. Thank you, Lord. எங்களோட இன்னும் பேசுவீராக. பேசுவீராக. Thank you, Lord. Thank you, Lord. அந்த இந்த வார்த்தைகள் பேசப்படும் போதே ஆழமான மாற்றங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆழமான மாற்றங்கள் இருதயத்தில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒன்று பேதுரு 2 அதிகாரம் 1-9 வரைக்கும். 1 பேதுரு 2 அதிகாரம் 1-9 வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமையில் இருக்கிறவர்களோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய
அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கன்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகே, இதுல வந்து 2 வசனங்களை நான் ஸ்பெசிபிக்கா எடுத்து பேச போறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேசேஜ் ஜென்ரலா வந்து ஒரு ஒரு கண்ணோட்டம் மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த 2 வசனங்களுக்கு போகலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலா இந்த பேசேஜ் பத்தி பார்த்தோம்னா, பேதுரு வந்து இங்க ரட்சிக்கப்பட்டவங்க எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. ஓகே, சோ விசுவாசிகளையும் மற்றவர்களையும் அவர் வேறுபடுத்தி அப்படிதான் காட்டி எழுது. சரியா? சோ அவர் என்ன சொல்றாரு, அப்படி ஆரம்பிப்பாரு. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், ஒவ்வொரு வேர்டு முக்கியம், நம்ம நல்லா கவனிக்கணும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாக கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள். அங்க ஃபர்ஸ்ட் வசனமே பாருங்களேன், அதே ரொம்ப லோடடா இருக்கு. அதுல சொல்லுது, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். இந்த ஒரு வசனம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறாரு. அடுத்த வசனம் வந்து துர்க்குணம் இருக்கக்கூடாது, சகலவித கபடம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பெரிய லிஸ்டே போடுறாரு. ஆனா அது போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வெறும் கபடம் இருக்கக்கூடாது, துர்க்குணம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, அப்படி கூட இப்படி இருக்கக்கூடாது சொன்னோம்னா அதுக்கு பைபிள் படிக்க தேவையில்லை, திருக்குறள்லயே அதெல்லாம் இருக்கு. இல்லைன்னா வேற ஏதாவது நிறைய நூல்கள் அதெல்லாம் இருக்கு. பைபிள் எங்க டிஃபர் ஆகுதுன்னா, பைபிள் எடுத்தோடனே வெறுமனே அது சொல்றது இல்லை, நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குற புத்தகம் முடியல. முன்னாடி ஒரு லைன் வருது, அதுல வந்து ஒரு பயங்கரமான வேர்டு இருக்கு, தயை அப்படின்ற வேர்டு இருக்கு. தயைன்னு என்னது? ஃபேவர். தேவனுடைய தயவை ருசி பார்த்தவர்கள் தான் இந்த மாதிரி வாழ முடியும். துர்க்குணம், பொறாமை, அங்க ஒரு லிஸ்ட் வருது பாத்தீங்களா, வஞ்சகம், புறங்கூறுதல், இந்த மாதிரி வந்து எப்படின்னா சிம்பிளா வந்து இப்ப இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வைங்களேன், புறங்கூறுதல், வஞ்சனை, அந்த மாதிரிலாம் இருக்கு உங்க லைஃப்ல இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஐயோ என்கிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு, என் கேரக்டர் சரியில்லை, நான் இன்னும் பரிசுத்தமாகல, சரியால நினைக்கிறீங்கன்னா, கோர் வந்து அதுக்கு ஒரு மெயின் விஷயம் இருக்கு. அதனாலதான் பேதுரு இப்படி ஆரம்பிக்கிறாரு. தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால், கர்த்தருடைய தயவை அனுபவித்தது உண்டானால். ஏன் அப்படி எழுதுறாரு? ஏன் அப்படி எழுதுறாருன்னா அவருக்கே தெரியும், அவரே அப்படி இப்படி இருந்த ஆள் தான். ஆனா தயவு மாற்றியது. ஃபர்ஸ்ட் அனுபவிக்கிறார் எங்க? கடற்கரையில கர்த்தருடைய தயவை அனுபவிக்கிறார். நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சு ஒண்ணும் கிடைக்கல, சும்மா உட்காந்துருக்காங்க. காலையில வந்து ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடுது. அதே மாதிரி போட்டு வலை கிழிந்து போகத்தக்க தேவ தயவினால் ஏற்பட்ட அற்புதத்தை பெற்றார்கள். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பேக் சைடு ஆகி போயிட்டாங்க. திபேரியா கடற்கரையில போய் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது மறுபடியும் இயேசு வந்து தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே மறுபடியும் அங்கே வெளிப்படுத்தும் போது அங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய தயை வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுது? திரும்ப சொல்றாரு, வலது பக்கத்துல வலைய போடு, போட்டனா மீன் வந்து வலை கிழிந்து போகத்தக்கதான் மீன் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி போடுறாங்க, போட்டு பெரிய அற்புதத்தை பார்க்கிறார்கள். தேவனுடைய தயவு, ஃபேவர் ஆஃப் காட். நமக்கு வந்து புறங்கூறுதல், கோபம், பொறாமை, வஞ்சனை எல்லாம் அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லல, அவசியமே இல்லைன்னு சொல்லுது. சொல்றாரு, நீங்க தயவு ருசி பார்த்தது உண்டானால் தென் டூ இட் அப்படின்றாரு. அப்ப இதுல கீ எங்க இருக்கு? என்ன பண்ண சொல்றாரு? தயையை ருசிப்பாரு அப்படின்றாரு. ஓகே, நான் 3rd வசனத்தை ஸ்கிப் பண்றேன். இப்ப பண்ண போறது, ஏன்னா அதுதான் மெயினா பேச போறது. அதனால அது பேச ஒரு வசனம். ஓகே, அதை விட்டுருங்க. அதுக்கு நான் திரும்ப வருவேன், 3rd வருவேன். மற்றபடி ஓவரால் கான்டெக்ட் பாருங்க என்ன பேசிட்டு இருக்காருன்னு. அப்ப அடுத்து போயிட்டார். இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 4th verse கிறிஸ்துவ பத்தி பேசுறாரு. ஓகே, கிறிஸ்துவ பற்றி நம்ம இப்படி பேசுகிறார். மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது ஏன் வந்து புறங்கூறுதல் அதெல்லாம் விட்டுருக்குன்னு ஏன் சொல்றாரு? அதாவது விட முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேவனுடைய தயவை ருசி பார்த்தவர்கள் விடுவார்கள்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஆரம்பிச்சுட்டு அடுத்து வந்து ஏன் அதை நீங்க செய்யணும்ன்றதுக்கு சொல்றாரு. அது அந்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9 வரைக்கும் அதே ஃப்ளோல தான் முடியுது. அதான் மெயினா பேச போறேன். ஓகே, சோ
ஸோ அதனால 9வது வசனம் தான் மெயின். 3 and 9 தான் பர்டிகுலர்லி ஐம் ஹைலைட்டிங் அண்ட் டாக். பட் அதுக்கு முன்னாடி இதை பத்தி இன்னும் இந்த பகுதியை கொஞ்சம் இன்னும் விளக்கிட்டு நான் அந்த 2 அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிற வெட்கப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்களாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். சோ இந்த பேதுருவோட புக்குக்கே இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும். பேதுரு நிருபங்கள். பேதுரு நிருபம் மட்டும் இல்ல, பேதுரு நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம், அப்புறம் வந்து பவுல் எழுதின நிருபங்கள், இது எல்லாத்தையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்ன சிமிலாரிட்டி? எக்ஸப்ட் ஜானோடது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அது மிக்சடா இருக்கும். பட் இந்த 3 இந்த மற்றவங்களுடைய இதுல ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்ன சிமிலாரிட்டினா, தே வேர் லுக்கிங் அட் சம்திங் அண்ட் ரோட். ஒரு குறிப்பிட்ட காலத்தை எதிர்பார்த்து அவங்க எழுதினார்கள். பைபிளை படிக்கும்போது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இமிடியட் கான்டெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இமிடியட் கான்டெக்ட் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்கு போகணும். இமிடியட் கான்டெக்ட்டை சொல்லாமலே போனா வந்து கான்டெக்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணிடுவோம். அப்ளிகேஷனை ஸ்ட்ரெச் பண்ணலாம், கான்டெக்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அதாவது பேதுரு இப்போ யோவான் எழுதுறாரு, கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்து வரும்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அது இப்பொழுதே இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. இப்ப இதோட இமிடியட் கான்டெக்ட் என்ன? இமிடியட் கான்டெக்ட் என்ன? யாருக்கா தெரியுமா? கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்து வருவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்தி கிறிஸ்து இப்பவே இருக்குன்றாரு. அதோட இமிடியட் கான்டெக்ட் என்ன? அன்மியூட் பண்ணி விடுங்களேன். அன்மியூட் தான் இருக்கு எல்லாருக்கும். யாருக்குமே தெரியல இமிடியட் கான்டெக்ட். இமிடியட் கான்டெக்ட் என்னன்னா, அங்கேயே வருது, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மாம்சத்தில் வந்த எந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்பனா என்ன அவர் சொல்லிட்டு இருக்காருன்னா, அப்பவே நிறைய பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க, பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க, அததான் அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தன் வந்து அந்த காலத்து இலுமினாட்டி கதையெல்லாம் எடுத்து அது மாதிரி ஒண்ணு ரியலாவே இருக்கு அப்படின்னு ஒருத்தன் பண்ணான். சரியா? ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில அப்படிதான் ஒருத்தன் பண்ணுவான். ஒரு ஃபாதர், கேத்தலிக் ஃபாதர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இலுமினாட்டி கதையெல்லாம் எடுத்து இப்படி இப்ப ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு எழுதி, இவன் தான் இலுமினாட்டி, அந்த குரூப் வந்துருச்சு மறுபடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பண்ணி கடைசியில பார்த்தா இந்த ஆள் தான் அந்த வேலையை பண்ணிருப்பாரு. ஓகேயா? அது மாதிரிதான் நிறைய பேர் இந்த அந்தி கிறிஸ்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேர்ம். அதை எடுத்துட்டு இந்த அந்தி கிறிஸ்து இந்த வரான் அந்த வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடைசி காலம்னு சொல்லுவாங்க. இமிடியட் கான்டெக்ட் பாத்தீங்கன்னா இது கடைசி காலம்லாம் கிடையாது. கடைசி காலம்ன்றது வந்து அது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி தான் கடைசி காலம். ஏன்னா அது யாருக்கான கடைசி காலம்னா யூதர்களுக்கான கடைசி காலம். டெம்பிள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காலம் யுகம் முடிவுக்கு வருது. தேவாலயம் முடிவுக்கு வரும்போது அதோட சேர்ந்து பழைய உடன்படிக்கை நிமித்தமா ஆண்டவர் வந்து என்னெல்லாம் அவங்களுக்கு உடன்பட்டு இருந்தாரோ, யாருக்கு? இஸ்ரேல் ஜனம், ஆபிரகாமின் பிசிக்கல் சீடுக்கு பழைய உடன்படிக்கை நிமித்தம், ஆபிரகாமின் நிமித்தம், அதாவது வந்து சொல்றாருல, எகிப்துல இறங்கிட்டு சொல்றாரு, ஆபிரகாமின் நிமித்தம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாருல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நிமித்தம் நான் வந்தேன். அந்த மாதிரி அவர்கள் நிமித்தமாய் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தது. தாவீது உடைய சந்ததியை பத்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வரும். தாவீது நிமித்தம் கர்த்தர் இறக்கப்பட்டார் யூதா மேல, தாவீது நிமித்தம் எருசலேம் மேல பொறுமையா இருந்தாரு அப்படின்னு வரும். சோ அதே மாதிரி வந்து அந்த தாவீது நிமித்தம், ஆபிரகாமின் நிமித்தம் அப்படின்னு இதெல்லாம் உடன்படிக்கை உட்பட்டது, பழைய உடன்படிக்கை உட்பட்டது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் அவர்களோடு இருந்த அந்த காரியங்கள், இஸ்ரவேலோடு இருந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வருது. எப்ப? டெம்பிளோட முடிவு. அதனாலதான் நான் காமன் திங் அப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன், சோ அதுதான் கடைசி காலம். இப்ப யோவான் சொன்னது கடைசி காலம், அதை தான் சொன்னாரு. அந்த டைம் பத்தி எழுதிட்டு இருக்காரு, சகோதரரே அப்படின்னு எழுதுறாரு. இப்ப இன்னைக்கு இமிடியட் கான்டெக்ட் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்ப அப்ளிகேஷன்ன்றது எந்த செஞ்சுரிக்கும் செட் ஆகும். இப்ப நம்ம 2024ல இருக்கோம், 3024ல ஒருத்தர் அந்த வசனத்தை எடுத்தாலும் அது செட் ஆகும். சோ இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா? அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு இருக்குதா?
உங்களுக்கு எல்லாம் மியூட்ல இருக்கனால பேச முடியல இல்ல தெரியலையா? அதனால பேசாம இருக்கீங்க. இருக்கு ஆ. எங்க எதெல்லாம் இருக்கு? காட் எதெல்லாம் ஜீசஸ்க்கு எதிரா வருதோ எல்லாமே அந்த கிறிஸ்தவ தான். ஓகே. நம்மளுக்கு அதாவது பிலீவர்ஸ்க்கு எதிரா வர்ற எந்த இதுவுமே அந்த ஆவிதான். அது ஓகே. யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே. See, ஒரு விதத்துல அப்புறம் இந்த சொல்ல வேர்ல்டு சிஸ்டம், இந்த வேர்ல்டு ஓகே. சிஸ்டமும் அந்த கிறிஸ்தவ ஓகே. அதாவது ஒரு விதத்துல சொல்ல போனா almost any religious teaching doctrine that does not attach importance to uh, the uh, the crucifixion, burial, death of Jesus. ஓகே. ஏன் மாம்சத்தில் வந்த இயேசு அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா அண்ட் ரிசரக்ஷன் 4 விஷயங்கள். அவருடைய அவருடைய மனித அவதாரம் ஒண்ணு, அடுத்து அவர் சிலுவையிலே மரித்தது, அடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது, அப்புறம் உயிர் தெழுந்தது. 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களையுமே வந்து யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணலையோ அவங்க எல்லாருமே வந்து மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணல. சோ அப்படின்றப்ப இப்ப நிறைய பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனா இந்த மெயின் ஆஸ்பெக்ட்குள்ள வரலன்னு வைங்க. இயேசு நல்ல விஷயம் சொன்னாரு, இயேசு இது பண்ணாரு, இயேசு புரட்சியாளர், இயேசு வந்து மார்க்சிஸ்ட், அந்த லெவல்ல நிறைய பேர் சிலர் பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசுறதுலாம் ஓகே. ஆனா யார் இந்த வட்டத்துக்குள்ள வரலையோ அவங்க வந்து டெஃபினட்டா வந்து மாம்சத்தை வந்து இயேசு கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணல. அந்த அர்த்தத்துல அது எல்லாமே அப்ப கிறிஸ்துவின் ஆவியின் இதுலதான் செயல்படுது. ஓகே, கரெக்ட். அது ஒண்ணு. நான் இன்னைக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆன்டி கிரைஸ்ட் டேர்ம் வந்து கிளியரா வந்து நம்ம வந்து அதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூக்கோ மற்றதோ கொண்டு போக கூடாது. அதுக்கெல்லாம் வேற டேர்ம்ஸ் இருக்கு பைபிள்ல. ஓகே, நான் அது மட்டும் ஜஸ்ட் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்றதான் பீஸ்ட் அப்படின்னு வருது பைபிள்ல. மிருகம்னு வருது. ஓகேயா? இப்ப ரெவலேஷன்ல மிருகம் வருது அப்படின்னா அது என்ன மிருகம் நம்மளா போய் கம்ப்யூட்டர்ல தேடக்கூடாது. பீஸ்ட் அப்படின்னு போட்டு பீஸ்ட்னா ஒபாமாவோட காரா அப்படின்னு தேடக்கூடாது. அது வந்து அது யார் அவர் சொல்றான் அப்படி தேடணும்? பவுல் சொன்னாரா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூகுளை அணுகவும் போனாரா? இல்ல பைபிள் அப்படி அங்க எங்கேயா இருக்கா? அப்படி நீங்க வந்து உங்க மூளையை வச்சு யோசித்து பாருங்க. அங்க நடக்கிறதா வச்சு கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. எங்க போட்டிருக்கு? Who gives us the authority to just go out of the scripture just like that? Just because அவன் எவனோ ஒருத்தன் ஏதோ போட்டிருக்கான். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, கம்ப்யூட்டர் தான் 666 அப்படின்னு நாங்க நம்பர் எல்லாம் போட்டு நாங்க ஸ்கூல்லயே இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாளுங்க. எழுதி போர்டுல எழுதி 666 கம்ப்யூட்டர் தான். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப கூட எனக்கு தெரியும். அப்படின்னு உங்களுக்கு வேணா போட்டு காட்டுறேன். அதெல்லாம் எழுதி அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஆமா இப்படிதான் பண்ணணும்னு யார் சொன்னது? எதை வச்சு நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு இப்படி தோணுதுன்றனால எதை பண்ணிட்டு இருக்கோமா? இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒண்ணு, அதனால அப்படி பண்றோமா? இப்ப மிருகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பாக்கணும்னா, மிருகம்ன்றது வந்து எங்க வருது? ரெவலேஷன்ல வருது, வெளிப்படுத்தல. ஆனா வெளிப்படுத்தல ஜான் வந்து தானா எதுவும் எழுதல. ஏன் வந்து வெளிப்படுத்த விசேஷம் தீர்க்க தரிசன புஸ்தகம்னு யோவான் எழுதுறாருன்னா, அது மற்ற புஸ்தகங்களுடைய எண்ட். அது எந்த புஸ்தகங்கள்? தானியேல், எசேக்கியேல், ஏசாயா, இது எல்லாத்துடைய கண்டினியூஷனையும் நீங்க இதுல பார்க்க முடியும். யோவான்ல பார்க்க முடியும், ரெவலேஷன்ல பார்க்க முடியும், வெளிப்படுத்தல பார்க்க முடியும். சோ மிருகம்ன்றது வந்து எங்க வருது? எந்த புக்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா தானியேல் புக்ல வருது. அங்க இருந்தா இவர் அப்ப மிருகம் சொல்லும்போது ரெஃபரன்ஸ் அங்க இருக்கு. சோ அந்த ரெஃபரன்ஸ் போய் பாத்தீங்கன்னா அங்க என்ன மிருகத்தை வருது? அங்க ஃபர்ஸ்ட் மிருகம்னு போற்றையானது நேபுகாத்நேச்சார் தான். சரியா? அவன் வந்து மிருகம் ஆயிட்டான், மிருகமாக மாறினா அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்கு. சரியா? 4ஆம் அதிகாரத்துல வருது. சரியா? சோ அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரத்துல சில ராஜ்யங்களை பத்தி வருது. அதுதான் அவைகளும் மிருகம். ஓகே. அதுல ஒரு மிருகம் பயங்கரமா பேசிச்சு. ஆனா அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அப்படின்னு வருது. சோ இப்ப யோவான் மிருகம்னு எழுதுறதுலாம் அதோட தொடர்பு இருக்கு. சோ அந்த நாட்கள்ல இருந்த சில யூசுவலா பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு பாருங்களேன். மிருகம் வரும், அப்புறம் வந்து கள்ளத்தீர்க்கதரிசின்னு வரும். சோ கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பண்ணா எப்பவுமே மிருகத்துக்கு சப்போர்ட்டாவே பேசும். சோ அத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இமிடியேட் கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிலி தே ஆர் அட்ரிபியூட்டிங் இட் டு, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி தே ஆர் அட்ரிபியூட்டிங் டு ரோமன் எம்பையர். ரோமன் எம்பையர் தான் மிருகம்னு சொல்லி தானியேல் சொல்றாரு. அது 4வது மிருகம் அப்படின்னு வர்றது ரோமன் எம்பையர். சரியா? சோ அந்த மிருகம் சொல்றது வந்து டைரக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ரோமன் எம்பையரோட கனெக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட். ஓகே. அண்ட் இந்த கள்ளத்தீர்க்கதரிசி என்ன அப்படின்னா, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த சாம்ராஜ்யங்கள் வருது பாத்தீங்களா, நாங்க வந்து வேற பேர்ல வரும். ஆனா மிருகம் தான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சுக்கலாம். இவங்க எல்லாம் காமனா ஒண்ணு பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, நாங்க உலகத்தையே ஆள போறோம்னு பேசுவாங்க.
அகண்ட பாரதம்னு சொல்லுவாங்க, விஸ்வகுரு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து நான் சொல்லல, பைபிள்ல தான் போட்டிருக்கு. இதெல்லாம் மிருகம். அப்பனா அது மிருகத்தின் ஆவி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்பவுமே அந்த மிருகம் வரும், அதோட கள்ளத்தீர்க்கதரிசி. கள்ளத்தீர்க்கதரிசி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் இன்னைக்கு நம்ம என்னன்னு சொல்றோம், ஐடியாலஜின்னு சொல்றோம் பாத்தீங்களா? நிறைய பேர் ஐடியாவை தான் ஐடியாலஜின்னு வைக்கிறாங்க. ஐடியா வேற, ஐடியாலஜி வேற. ஐடியாலஜினா கொள்கை. சோ எப்படியுமே எப்படி இருக்கும்னா, நீங்க நீங்க ஹிஸ்டரிய படிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப ரோமன் எம்பரர் படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு காலத்துல இருந்தவர் சீசர் அவர் இருந்தார்ல, அவரு தன்னை என்னன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, அவர் ஒரு தெய்வ அவதாரம் அப்படின்னு சொன்னார். நான் தான் தேவனை போல நான் உட்கார்ந்திருக்கிறேன், நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னாரு. ரோமரை வந்து சீசரை கடவுள்னு நிறைய பேர் சொன்னாங்க. சோ இந்த ரோம சாம்ராஜ்யம் அழியவே அழியாது. எப்படிதான் பேசுவாங்க அவங்க எல்லாரும், அழியவே அழியாது சொல்லிட்டு அந்த ரோம சாம்ராஜ்யத்தை பூஸ்ட் பண்ணி பெருமை பீத்தி ஒரு சில கொள்கைகள் இருக்கும் பாத்தீங்களா, அதை எல்லாரையும் ஃபர்ஸ்ட் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் நம்ப வைப்பாங்க. நம்ப வச்சு அதை அப்படியே கிளிப்பிட மாதிரி சொல்லும். இதுதான் வந்து கள்ளத்தீர்க்கதரிசி. சோ அந்த நாட்களே எழுதுனது ரோமர் ரோமர ரோம சாம்ராஜ்யத்தை பத்தி தான் யோவான் எழுதுனார். ஏன்னா ரோம சாம்ராஜ்யமும் யூதர்களோடு சேர்ந்து சபையை துன்புறுத்த ஆரம்பித்தது, பிரச்சனைக்குள்ளாக்கியது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதனால சோ ரோம சாம்ராஜ்யம் எப்படி நிச்சயமா முடிவுக்கு வரும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் விளக்குகிறது. ஆனா இது வெறும் இமிடியேட் கான்டெக்ட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு யூஸ் இல்லை. ஓகே, அண்ட் தி பைபிள் இஸ் நாட் அபௌட் ஜஸ்ட் தி இமிடியேட் கான்டெக்ட். சோ நீங்க அதை கண்டினியூஸா பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட மிருகங்கள் வரலாற்றில் எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறது. முன்னாடி எழும்பிருக்கு, பின்னாடி எழும்பும். அண்ட் இந்த மிருகங்கள் எல்லாமே என்ன பண்ணும்னா, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக தான் வந்து நிற்கும் எப்பயுமே. ஓகே, ஹிட்லரோட இது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஐடியாலஜி தான், அது பேர் நாசிசம். நாசிசம் தான் கள்ளத்தீர்க்கதரிசி. சோ ஃபர்ஸ்ட் நாசிசம் தான் பரவும். ஹிட்லர் பரவலான்றாரு, ஃபர்ஸ்ட் நாசிசம் போகும். எல்லாருக்கும் அதை பத்தி சொல்லி 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 சில பெருமைகளை சொல்லுவாங்க. அவர் வந்து ஆரியன் சூப்பர்மசி தியரின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து எப்படி ஆரியன்ஸ் தான் சுப்பீரியர் ரேஸ், அதோடைய தலைவரா ஹிட்லர் வந்திருக்காரு, உலகத்தை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி 1000 வருட அரசாட்சி பத்தி ஹிட்லர் பேசியிருக்கான். பைபிள் நிறைய படிச்சேன் நான் ஹிட்லர். ஸோ வந்து நான் தான் அந்த 1000 வருட அரசாட்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி யாராவது வரும்போது நினைச்சுப்பாங்க இதுதான் அந்தி கிறிஸ்து போல. ஆனா ஹிட்லர் பத்தி சொல்லும்போது இது மட்டும் சொல்லணும் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் ஹிட்லருக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஏன்னா அந்த பைபிள் தூக்கிட்டு போறாருன்றதுனால. ஸோ அதனால பாருங்க, ஒருத்தர் பைபிளை தூக்கிட்டு போறாரு அப்படின்றதுனாலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ இவர் எவ்வளவு பெரிய இவரு நல்லவர் வல்லவருன்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில இப்போ ஒரு ஸ்டேட்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அவர் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அநியாயமாய் அக்கிரமமாய் நம்ம பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண எல்லா சட்டத்துக்கும் துணை போனவர் அவர். ஆனா அவர் கிறிஸ்தவர், அவர் பைபிள் தூக்கிட்டு இருக்காரு. அவர் அதுக்கு போய் 2 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பாத்துக்கணும். சும்மா ஒருத்தர் பைபிளை தூக்குறாரு, 4 வசனம் சொல்றாரு, இயேசுவை கோட் பண்றாரு, உடனே நம்ம அப்படியே மெய் மறந்து ஐயோ எவ்வளவு நல்லவர் இவரு போயிடக்கூடாது. அவர் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிக்கு இவருக்கு என்ன தொடர்பு இருக்குன்றதான் நம்ம செக் பண்ணணும். சரியா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ அந்த இமீடியட் கான்டெக்ட் இருக்கு, அப்புறம் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இப்போ அப்ளிகேஷன் பார்த்தா அதான் சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன் ஹிட்லர் வந்து பைபிள் காலத்துல இருந்தான் இல்ல, எத்தனை வருஷம் கழிச்சு வந்தான். ஸோ ஹிட்லர் அந்த மாதிரி இப்படி நிறைய பேர் இன்றைக்கு கூட ஒரு சில பேர் இருக்காங்க அப்படி. ஸோ இப்படி பல பேர் இருக்காங்க. ஆனா இப்ப இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நமக்கு என்னங்க அதை பத்தி, நமக்கு வந்து ஆத்தும ஆதாயம் செஞ்சோமா, பரலோகத்துக்கு போறது பையெல்லாம் பேக் பண்ணோமா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பிசாசை ரொம்ப அப்படி விரும்புறான், அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆத்தும ஆதாயம் பண்ணிக்கோ பண்ண விட மாட்டான். அட்லீஸ்ட் நீ ரொம்ப தீவிரமா இருந்தீங்கன்னா அதை மட்டும் பண்ணிக்கோ, ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டே இரு. ஆத்தும பண்ணிட்டு ஆள் குடிச்சா அப்படியே இரு. நாம் எதற்கென்று தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார், அதுதான் இப்ப நான் பேச போறேன். அதுதான் பவுல் பேதுரு எழுதுறார். சோ நம்ம தேவன் எதற்கென்று பிரித்து எடுத்திருக்கிறார், எதற்கென்று அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், சத்ருவின் வாசல்களை மேற்கொள்ளும்படிதான் அழைத்து. ஆபிரகாம் ஏற்கனவே சொல்லிட்டார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்வார். அதுக்குதான் அழைத்து இருக்கிறார். சோ அப்ப சத்ரு வந்து என்ன பண்றான், இது மாதிரி கள்ளத்தீர்க்கதரிசிகளையும் மிருகங்களையும் எழுப்புகிறான். அப்படிலாம் எழுப்பும் போது அது அவங்களுக்கு எதிராக நிக்கிற லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் தான் சர்ச். ஓகே, சர்ச் வந்து இவங்கிட்ட போய் ஐயா இவன்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. இவர் இப்படிப்பட்ட மிருகங்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கீழே தள்ளப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு தூதன் என்ன பண்ணானா, ஒரு கலசத்துல இருக்கிறது போய் மிருகத்தின் ராஜ்யத்து மேல ஊட்டுனானா, அது இருண்டு போயிருச்சான். ஓகேயா, ராஜ்யம் இருண்டு போய் விட்டது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ரோம பைபிள்ல சொல்லியிருக்க அந்த வெளிப்படுத்தல ரோம சாம்ராஜ்யம் வந்து ஆக்சுவலா வந்து என்ன ஆச்சுன்னா 3ஆம் செஞ்சுரியில அது கிறிஸ்தவ நாடா மாறிடுச்சு என்டையர் ரோமே. ஆனா நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு மெய்யான மாறுதல் இல்ல. அது
அது வந்து அநேக அசுத்த பறவைகளுடைய குடியிருப்பாயிட்டு மாதிரி ஆயிடுச்சு. அது அதுல வந்து எல்லாம் கிறிஸ்டியன் சிம்பல்ஸ் எல்லாம் இருந்தது. பட் நீங்க பாத்தீங்கன்னா அது மிருகத்தின் ராஜ்யம் தான் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, வேதாகமத்தை ஜனங்கள் கையிலிருந்து அது எடுத்து விட்டது. பைபிள் யார் கையிலும் இல்ல. அந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சு. சோ அந்த அந்த சாம்ராஜ்யம் வந்து வெளிப்படுத்தும் விசேஷத்துல எழுதியிருக்கு. அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகை வந்து ஏறக்குறைய 15 நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்தது. அது காலி ஆனது எப்ப தெரியுமா? மார்ட்டின் லூத்தர் எழுதின தான் காலியாச்சு. மார்ட்டின் லூத்தர் எதை வச்சு உடைச்சாரு? கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உடைத்தார். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உடைத்தார். எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே ஏதாவது ஒரு சாம்ராஜ்யம் அவ்வளவு நாள் இருந்துச்சுன்னா அது ரோம சாம்ராஜ்யம் தான். வேற வேற ரூபத்துல வந்துட்டு இருந்தது. வந்து அது ரோமன் எம்பையரா இருந்தது. தென் இட் பிகேம் ஹோலி ரோமன் எம்பையர். ஹோலி ரோமன் எம்பையர்னா அது சிலுவை எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஆனா வந்து அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தம் இல்லாம. ஓகே, அது வந்து ஒரு பயங்கர ஒரு கேடுகட்ட ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி கரப்ஷன் அண்ட் ஈவில் திங்ஸ் வந்து டு த கோர் இருந்தது. ஜனங்களுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டிருந்தது. அதை உடைச்சு காலி பண்ணது வந்து மார்ட்டின் லூத்தர் டைம்ல தான் அந்த சாம்ராஜ்யம் நொறுங்கியது. ஏன்னா மார்ட்டின் லூத்தர் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உடைத்தார். ஓகே, சோ இன்றைக்கும் நமக்கு அந்த அழைப்பு இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம டிஎன்ஏல அது இருக்கு. சரியா? சோ வந்து இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு ஜெபிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஆவியில அவங்களே அறியாம உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் கர்த்தர் சொன்னார்ல, அது ஒர்க் ஆயிட்டு. அதனாலதான் வந்து ஜனங்கள் தங்களை அறிந்தோ அறியாமலோ எதிரா ஜெபம் பண்றாங்க. அவங்க வேற ரீசனுக்காக ஜெபம் பண்றாங்க. அவங்க என்ன ஜெபம் பண்றாங்க? இவங்க எல்லாம் வந்தா நமக்கு சபைக்கு பிரச்சனை வந்துடும் நினைச்சு ஜெபம் பண்றாங்க. அது அப்படி கிடையாது. அது என்ன நினைக்குதுன்னா, அந்த சைடுல இருக்கிற ஆவி என்ன நினைக்குதுன்னா, இவனுங்க நமக்கு த்ரெட்டுன்னு நினைக்குது. ஓகே, நமக்கு சோ வெளிய இருந்து பார்க்கும்போது இந்த கட்சி அந்த கட்சி, இந்த கொள்கை அந்த கொள்கைக்கு சண்டை இப்படிலாம் நமக்கு தெரியும். பட் உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா there are other layers here. Basically we are called to have dominion over this earth. இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சோ முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனாலதான் சரியா ஜபிக்காம இருக்கும். நமக்கு நம்ம வந்து இப்ப வந்து ஒருவேளை வந்து ஒரு அரசாங்கம் வந்து நல்லா கவனிங்க. ஒருவேளை சபையை பெரிய அளவுல துன்பப்படுத்தணும் வைங்க. ஓகே, அதனால நம்ம அவங்களோட ஃப்ரீயா விட்டுறணும் கிடையாது. அதை யார் கொண்டு வந்திருக்கிறா என்பதை பார்க்க வேண்டும். Who is behind this kingdom? ஓகே, அது வந்து இந்த மிருகம் கள்ளத்து இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிந்தால் then we have to oppose it and we have to speak against it. That should be the yardstick. Not just because இவன் வந்து துன்புறுத்துறானா இல்லையா. இப்ப ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் பார்த்தேன் ஒரு ஐயா ஒருத்தர், அவர் அங்கெல்லாம் போட்டிருக்காரு, தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. அவர் சொல்றாரு, இப்ப இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டும், நல்லா தானே பண்றாங்க. நம்மள என்ன பண்ணாங்க? நான்லாம் ஊழியம் தான் செய்யறேன். என்னையெல்லாம் யாரும் தடை பண்ணலையே. நான் பாட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேனே அப்படின்னு. ஆனா வந்து நம்ம யோசிக்கணும் பாருங்க. ஆண்டவர் காயின்ட்டு கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. என் சகோதரருக்கு நான் காவலாளியா அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் நம்மளதான் காவலாளியா வச்சிருக்காரு. அதே தெரியாம வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கு? ஏன் இப்படி இது பேசிட்டு இருக்காங்கன்னா, ஆளுகையை பத்தி உங்களுக்கு புரியவே இல்லை. அவர் அங்கி போட்டிருக்காரு. பைபிள் படிச்சாரான்னு டவுட்டா இருக்கு எனக்கு. படிச்சேன்னு சொல்றாரு, ஆனா படிச்ச மாதிரி தெரியல. சரி, ஓகே, நம்ம எங்கேயோ போயிட்டோம். கம் பேக். சோ இமிடியேட் கான்டெக்ட் ஒன்று இருக்கு. ஆனா அப்ளிகேஷன்றது செஞ்சுரிஸ்க்கு வரும். ஓகே, செஞ்சுரிஸ்க்கு வரும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த பகுதியில இருந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட சொல்லிடுறேன். சொல்லிட்டு அடுத்து நான் அந்த 2 வசனத்துக்குள்ள போய் அதை பத்தி டீட்டெயிலா நான் சரி. இல்ல 9வது வசனத்துக்கு போயிடுறேன். அது ஃபர்ஸ்ட் பேச வேண்டிய வசனம். அந்த வசனம்ல அந்த பாயிண்ட் வருது. 9வது வசனம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 3வது வசனம் பேச போறேன். 2 வசனம் டீட்டெயிலா பேசுறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எப்படி இருக்காங்கன்றதை விவரிக்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு? நம்முடைய அழைப்பை பற்றி பேசுகிறார். நம்மள என்ன அழைப்புக்குள்ள ஒருத்தர் சொல்றாங்க, எனக்கு இந்த அழைப்பு இருக்கு அந்த அழைப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை இங்க சொல்றாரு. உங்களை அந்தகாரத்தினின்று, அதாவது டார்க்னஸ்ல இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. டார்க்னஸ்ல இருந்து எங்க வரவழைச்சுதாரா? தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு. சோ இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், இருளில் இருந்தோம், இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இருள்னு சொல்லும் போது என்னது? இருள்னா நிறைய பேர் பிசாசு அது இதுன்னு நினைக்கிறாங்க.
இருள் என்று சொல்லும்போது மெயினா அதுல பிசாசுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இருள் என்று சொல்லும்போது எதை பற்றி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு பயங்கரமான அறியாமை, இல்லைன்னா இருட்டடிப்பு செய்யறதுன்னு சொல்லுவாங்களே, இப்படி ஒரு வேர்டு இருக்கு தமிழ்ல, இருட்டடிப்பு செய்யறது. இருட்டடிப்பு செய்யறதுன்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாதபடி அதை மறைத்து ஒளித்து வைத்து உங்களை அதுக்குள்ளேயே நீங்க பாத்திராதபடி உங்களை வந்து அப்படியே விலக்கி 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 வந்து இது பண்றது. இப்ப இந்த நம்ம ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க, G20 சமிட் இந்த மாதிரி வந்தாங்கல்ல, அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டெல்லியில பாத்தீங்கன்னா லைட்டன்ஸா லியூட்டன்ஸா ஒரு ஏரியா இருக்கு, அதாவது இந்த மெயின் ஏரியா சூப்பரா இருக்கும். ஏதோ பரலோகமே பூமிக்கு வந்துருச்சு மாதிரி இருக்கும். போய் பாத்துருக்கீங்களா? பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு சுத்தி ஒரு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு பயங்கரமா இருக்கும். ஓகே, அதை கொஞ்சம் தாண்டி வந்துட்டீங்கன்னா சேரிலாம் வந்துடும், ஸ்லம்ஸ் இருக்கும் உள்ள. ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது அதிகாரிகள் இல்லை ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா, அவங்கள இந்த லைட்டன்ஸா லியூட்டன்ஸா எனக்கு சொல்ல தெரியல அது என்னன்னு, அந்த ஏரியாக்குள்ளேயே சுத்த விட்டு இருப்பாங்களே தவிர எங்க கூட்டு போக மாட்டாங்கன்னா, அந்த வெளியே இருக்கிறதே கூட்டு போக மாட்டாங்க. ஒருவேளை அப்படி மீறி அங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பக்கம் வந்து அப்படியே இது போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பச்சை கலர் துணி எதையாவது போட்டு வச்சு ஸ்லம்ஸ் தெரியக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இவங்க கண்ணுக்கு அதெல்லாம் மறைக்கிறாங்களாம். நான் இங்க இந்தியாவில் மட்டும் தான் நடக்குதுன்னு நினைச்சேன். நான் ஸ்ரீலங்கா போயிருந்தோ பார்த்தேன். அப்ப ராஜபக்சே பிரசிடென்ட் இருந்தாரு. அவரு துணி போட்டு அடைச்சு வச்சிருந்தாரு ஒரு என்டையர் ஏரியாவே. நான் கேட்டேன், என்னங்க ஏங்க இப்படி பண்ணுங்க, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்? இல்லங்க, அங்கெல்லாம் வந்து இந்த புவர் பீப்புள் இருக்கிற ஹட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது இது மெயின் ஹைவே, ஏர்போர்ட்ல இருந்து கொலம்போ ஏர்போர்ட்ல இருந்து வந்தாலே இந்த வழி தான் போவாங்க. அதனால அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு எங்க கவர்மெண்ட் மூடி வச்சிருக்கு. சரி, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி அடைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா தேர் ஹைடிங் சம்திங், தே டோன்ட் வாண்ட் யூ டு see. இந்த டெலிகேட்ஸ் பாத்திரக்கூடாது. அதே மாதிரிதான் இருள்னு சொல்லும்போது ஹிடன், ஏதோ வந்து நம்ம கண்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டு, ஓகே, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது? எது மறைத்து வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அடுத்த பாட்டுல அதுக்கு ஆன்சர் வருது அந்த இதே வசனத்திலே. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும். இதுல முக்கியமான வேர்டு மறைக்கப்பட்ட காரியம் அப்படின்னு சொல்றது இந்த ராஜரீகம் என்ற வார்த்தை, கிங்ஷிப். மெயினா அதுதான் மறைக்கப்பட்டது. பிசாசு வந்து ஏன் வந்து பாவம்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஏன் வந்து ஜனங்களை வந்து அதுல மாட்டிட்டான்? ஓகே, ஏன் அதை பண்ண வச்சான்? ஜனங்கள் விழுந்து போன நிலைமையில, ஆதாமின் சந்ததி விழுந்து போன நிலைமையில இருக்கும்போது அவர்களால் முடியவில்லை. ஓகே, அவங்களால வந்து ஸ்ட்ராங்கா அவங்க இல்லை, அது ஒரு சைடு இருந்தாலும், ஏன் அவன் இதுல why devil wants people to be busy with sin? why? ஏன் இப்படி ஒண்ணு கொண்டு வரான்? இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அநேக பாவ பழக்கங்கள் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது வந்து எதோட கனெக்டடா இருக்குன்னா, அவங்களுடைய இன்டர்னல் ட்ராமாவோட கனெக்டா இருக்கு. அவங்க இருதயத்துல இருக்க பெயின் அந்த வலியோட கனெக்டடா இருக்கு. சோ வலி வந்தா இந்த மாதிரி கெட்டதுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. சில பேட் ஹேபிட்ஸ் பழக்கங்களை போய் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி மேப் பண்ணி விட்டான்? ஏன் புது புது பாவங்களை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தான்? ஏன் கற்றுக் கொடுத்தான்? சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிசாசு நேரடியாவே ஆதியில இருந்த ஜனங்கள், விழுந்து போன ஜனங்களுக்கு வந்து பல ரூபங்கள்ல வந்து யுத்தத்தை சொல்லி கொடுத்தான்றாங்க. யுத்த ஆயுதங்கள் எப்படி செய்யறதுன்னு அவன் வந்து ஜனங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்து யுத்தங்களை தொடங்கி விட்டு ஒருத்தரை கொலை செய்யவும் பலவிதமான அசுத்தங்களை நடப்பிக்கவும் வந்து அவன் தூண்டி விட்டு இதெல்லாம் செஞ்சான். ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, இதையெல்லாம் செய்து ஜனங்களை தொடர்ந்து இருளிலே வைத்திருக்க வேண்டும் என்று, அதாவது திசை திருப்பி அவர்கள் ஏதோ ஒன்றை பார்த்துவிடவே கூடாது. ஏதோ ஒண்ணு என்னதுக்குன்னா, கர்த்தர் பூமியை ஆளும்படி மனுஷனை ஏற்படுத்தினார் என்பதை அவங்க பார்த்துடவே கூடாது. அந்த ராஜரீகத்தை பார்த்துடவே கூடாது. தப்பி தவறி அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, தேவன் ஒரு ராஜரீகத்தை ஏற்படுத்திட்டு, அதாவது தன்னைத்தானே ஒருத்தன் போய் ராஜாவாக்கி கொள்றது, அதை சொல்லல. அது சரித்திரத்துல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது ஐடியா கொடுத்தான், நீயே ராஜாவாயிரு, நீயே இதாயிரு, உன்னைய நீயே தூக்கி அப்படியே வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்கான். மனிதர்கள் அதற்காக அந்த ப்ராசஸ்ல நீ எத்தனை பேர்னாலும் கொல்லலாம், யாருனாலும் அழிக்கலாம், எவ்வளவு தீமை செய்யலாம், செஞ்சு இப்படி மேல வரலாம் அப்படின்னு தூண்டி விட்டான். அதெல்லாம் செஞ்சான். ஆனா தேவன் ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஆதியில ஏற்படுத்தி சிங்காசனத்தை வைத்திருந்தார் அப்படின்ற கான்செப்ட். அதுதான் மனுஷனுக்கு என்று தேவனே ஒண்ணு வச்சிருந்தாருன்றதுக்குள்ள அவனுக்கு தப்பி தவறி அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. ஓகே, இது அப்படி இன்னைக்கு நான் வேற மாதிரி சொல்றேன். ஏன் ஒரு விசுவாசிக்கு நிறைய பிரச்சனை வருது? ஏன் பிசாசு அவங்கள அதை கொண்டு வந்து அதை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை மனுஷரை தூண்டி விட்டு இதை உருவாக்கி அதை உருவாக்கி ஏன் வந்து அப்படியே வச்சு ஏன் ஜனங்களை அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறான்? விசுவாசிகளை இருள வச்சிருக்க நினைக்கிறான். உலகத்தார விட்டுருங்க, அது ஆதாமின் சந்ததி எப்படி இருக்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை, அதை விட்டுருங்க. நான் விசுவாசிகளை பத்தி பேசுறேன். விசுவாசிகளை இருள வைக்கிறான்.
அதாவது நம்ம எல்லாருமே இருள்ல இருந்தா வந்தோம். அதாவது நமக்கு ஐடியாவே இல்லை. எத்தனை பேரு ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்படும் போது இங்க இருக்கிற எத்தனை பேர் இப்படி வந்தீங்க? இயேசு கிட்ட வந்தா என்ன ராஜாவாக்குவாரு வந்தீங்க? என்னை ஆளுகை செய்ய வைப்பாருன்னு வந்தீங்க? அப்படிலாம் வரல. ஏன்னா நமக்கு அப்படி ஐடியாவே இல்லை. நமக்கு தெரியவும் தெரியாது. கெட்ட குமாரன் வந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்தோம். அவன் ஏன் வந்தான்? சோறு கிடைக்கும். அதுக்காக தான் நம்மளும் வந்தோம். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. நம்ம அது என்ன பண்ணன்னு தெரியல. அதனால ஆண்டவரே என்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து அந்த நேரம் ஆண்டவர் நம்மை சந்தித்தார், நம்மோடு பேசினார், நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தோம். இப்படிதான் நம்ம வந்தோம். சோ நிறைய பேர் அதான் அந்த சோ பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். ரட்சிக்கப்படாத எல்லாருமே அந்த இருள்ல இருக்காங்க. தேவன் அவர்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. சில பேர் சொல்லலாம், அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவங்க எல்லாம் சொல்லலாம், நீ வந்து டாமினேட்டிங்கா இருக்கணும், அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனா nobody talks in the realm of God. See, when God anointed a king, he anointed somebody as a king over even death. புரியுதா? அந்த மாதிரி சிங்காசனத்தை சொல்றேன். ஓகே, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே தேவன் உன்னதமான சிங்காசனத்திலே உட்கார்ந்துக்க நான் கண்டேன். ஆனா அதோட அந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கும்படி ஒரு சிங்காசனத்தை தேவன் பிளான் பண்ணாரு. இதுதான் தேவனுடைய திட்டம்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அவிசுவாசிகளை விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்மளும் அந்த இடத்துல வந்தோம் பாத்தீங்களா? ஏதோ ஒரு விதத்துல நீங்க கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததுனால நம்ம அவிசுவாசி தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுமே அந்த முக்காடு இன்னும் தொடர்கிறது. எந்த முக்காடு? ஆளுகையை பத்தின ஐடியாவே இல்லாம வாழ்ற முக்காடு தொடர்கிறது. பிசாசு சில சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை அப்படி வச்சிருக்கான். இல்லைன்னா சில பேரை பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கான். அவங்க சொல்றாங்க, பிரதர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சிச்சுவேஷன்ல வந்து என்னால நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது பிரதர், அப்படி இருக்கு. இங்கிட்டு நெருக்கம், அங்கிட்டு நெருக்கம், எல்லா பக்கமும் நெருக்கம். நீங்க ஆளுகையெல்லாம் சொல்றீங்க, எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. பயங்கர டைட்டா இருக்கு. சர்வைவல் கொஸ்டினா இருக்கு. See, I'm trying to tell you something. This is nothing but a darkness. Whatever you're saying, I don't deny that you are not in this kind of situation. சொல்லவே வரல. இல்ல உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனே இல்ல, நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. உண்மைதான். But it is naturally that's how it looks. No doubts about that. But it's a deception. It's a lie. ஏன் சொல்றேன்? ஏன் டிசெப்ஷன் சொல்றேன்? ஏன்னா இருட்டடிப்பு செய்யப்பட்டு வைத்திருக்கிறீர்கள். உங்கள் சிங்காசனத்தை பத்தி நமக்கு தெரியல. சிங்காசனத்தை பத்தி தெரியல. சிங்காசனத்தை பத்தி தெரியல. சிங்காசனத்தை பத்தி தெரிந்தா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது யாருக்காவது ஜெபம் பண்ண சொல்றதோ இது பண்றதோ தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா என்ன சொல்ல வரேன்னா, சிங்காசனத்தை பற்றி சரியாய் அறிந்திருந்தால், சிங்காசனம்னா சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறான்றது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவன் ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்ற அறிவு இருந்தால், என்ற வெளிச்சம் இருந்தால், நம்ம ஒரு பிரச்சனையப்ப ஆக்சுவலா யாருக்குமே போன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்? ஏன்னா நாம் சிங்காசனத்தில் இருக்கிறோம். We are not trying to escape the devil. The devil is trying to escape us. இப்ப நான் சொல்லும்போது நீங்க சில பேர் சொல்றீங்க, பிரதர் நல்லா இருக்கு நீங்க சொல்றது. சில பேர் சொல்றாங்க, கேட்கும் போதுல நல்லா இருக்கு பிரதர் நீங்க சொல்றது. ஆனா அதுக்கப்புறம் ரியல் லைஃப்னு வருதுல பிரதர். ஆமா, ரியல் லைஃபுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரியல் லைஃபுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது வந்து the reality of all realities பேசிக்கிட்டு இருக்கேன். ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் பேசுறதுதான் தி ரியாலிட்டி. நான் பேசுறது சொல்லல. வேதத்துல இருக்கிற வசனத்தை தான் சொல்றேன். தி ரியாலிட்டி. என்ன ரியாலிட்டி? எபேசியர் 1:3 தான் சொல்லிட்டு இருக்கேன். எபேசியர் 2:6 உன்னதங்களே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களே அவரோட உட்காரவும் செய்தார் ரியாலிட்டி. இது உண்மை. இப்படி உண்மையிலே ஒண்ணு இருக்கு. எப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஃபேண்டசி மாதிரி தெரியுது. உன்னதத்திலே ஆமா உன்னதத்திலே உட்கார்ந்து. நோ இட்ஸ் a reality. இட் இஸ் a reality. இப்படி ஒரு பயங்கரமான ரியாலிட்டி இருக்கு. இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து உன் தேவன் ராஜரீகம் பண்ணுவார்ல, ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவை. இதுதான் சுவிசேஷமே. நோ யூ ஆர் தேர் இஸ் a throne. In fact, பால் அதை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டு சொல்றாரு, no you are seated together with him. அவரோட உன்னதங்களை உட்காரவும் செய்தார்.
பவுல் எதை வச்சு இப்படி தைரியமா எழுதாரு, உன்னதங்களை உட்கார செய்தாருன்னா, பவுலுக்கு தெரியுது தான் ஒரிஜினல் பிளான். ஆதியாகமம் 1, நமது சாயல்படி, நமது ரூபத்தின்படி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வர்க்கத்தை உண்டாக்குவோம், ஒரு மனுக்குலத்தை உண்டாக்குவோம், தேவன் உண்டாக்கணும். நம்ம அதே மாதிரி ஆதியாகமம் 1ல வருது, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்றது. அப்படி அதற்கென்றே உருவாக்கப்பட்டவர்களாம். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் பவுல் இப்படி எழுதுது. அவருக்கெல்லாம் புரியுது. ஆண்டவர் விளக்கி காட்டுறாரு, இல்ல சுவிசேஷத்தினுடைய நோக்கத்தை காட்டுறாரு. என்ன ப்ராப்ளம், பவுல் மட்டும் வரலன்னா இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நிறைய பேரு இயேசு வந்து தாவீதின் சிங்காசனத்துல உட்கார போறாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இஸ்ரேலுக்கு ராஜாவா இயேசு வந்திருக்காரு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு புரியவே இல்லை இவர் அப்படிப்பட்டவரு. இயேசு வரும்போது அவர் ரோம கவர்மெண்ட்டையும் சேலஞ்ச் பண்ணல, பிலாத்தையும் சேலஞ்ச் பண்ணல. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் பிலாத்துக்கு ஒரு பாஸ் இருக்கு, ரோம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாஸ் இருக்கு. என்னது அது? மரணம். சீசரும் செத்துதான் போகணும், பிலாத்தும் செத்துதான் போகணும். சோ மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது ஆதாமுக்குள். அவர் வந்தது மரணத்தையே காலி பண்றதுக்காக. மரணத்துக்கு அதிபதியாக பிசாசை மரணத்தினால அழிக்க முடியாகும் அப்படின்னு போட்டுருக்கு. நம்முடைய மரணத்தினால் அழிக்க முடியாது. சோ மரணத்துக்கு அதிபதியா பிசாசு, ஆனா மரணத்தை வைத்தவன் பூமியை ஆளுகை செய்து. சோ மரணத்தை மேற்கொள்ளும்படி இயேசு வந்தார் பூமிக்கு. அதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று 1:15 வருது. மரணத்தை மேற்கொள்ளும்படி இயேசு வந்தார் பூமிக்கு. ஏன்னா மரணம் தான் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருந்தது. ரோமர் 5 படி மரணம் தான் ஆண்டு கொண்டிருந்தது. அவர் அதை டார்கெட் பண்ணி அதை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இயேசு பூமிக்கு வந்தார். ஓகே, சோ தேவன் உருவாக்கின அந்த சந்ததி, அதான் இயேசு மூலமா தான் நம்ம பாக்குறோம் தேவன் எப்படிப்பட்ட சந்ததி உருவாக்கினாங்க. அதனாலதான் அதை பத்தி சொன்னேன். தேவன் உருவாக்கி வைத்திருந்த சந்ததி அது ஆளுகைக்கென்றே உருவாக்கப்பட்ட சந்ததி. அப்படிதான் மனுஷன் உருவாக்கினாரு. இப்ப கிறிஸ்துவ கூட அப்படிதான் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஓகே, நம்மளை அதுக்கென்றதான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சோ இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. We have that kind of a power at our disposal. ஓகே, பட் என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து ரியாலிட்டி அப்படின்னு என்னலாமோ தெரியுது. நம்முடைய சூழ்நிலை தெரியுது, பிரச்சனை தெரியுது. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, அதிர்ச்சி ஆயிட மாட்டீங்களே. உங்களுடைய பயங்கரமான சூழ்நிலைகளை ஒரே வார்த்தையில சரி பண்ண முடியும். பயங்கரமான சூழ்நிலைகள் நீங்க சொல்லலாம், ஐயோ பயங்கரமா இருக்கு பிரதர், இதெல்லாம் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் சொல்றேன். ஒரே வார்த்தையில சரி பண்ண முடியும். ஒரே வார்த்தையில சரி பண்ண. அப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. You have so much power. You can actually operate like that. You have one word you can solve. You don't have to pray a long prayer. Just one word can solve. அப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரமும் தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஓகே, சோ இப்ப இந்த பேசேஜ்ல பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாரு, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்க. ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராயல் பிரீஸ்ட்ஹுட். நீங்கள் வித்தியாசமானவங்க, வேறு பிரிக்கப்பட்டவங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்க வேற லெவல்ல இருக்கிறீங்க. இப்ப இந்த 3ஆம் வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன், சொல்லிட்டு அதுக்கு போறேன். எப்படி இப்படி ஒரு மாற்றம் ஆச்சு? இந்த மாற்றம் இன்னும் உங்களுக்கு ரியாலிட்டியா வரலன்னு நீங்க சில பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே போகாதீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒண்ணு கொஸ்டின் கேட்கறேன். வேதனுடைய மாற்றம் இருக்குன்னு சொல்லுது, அப்ப அது உண்மைதான். நீங்க இன்னும் அனுபவிக்கல, அது ஓகே, ஆனா அது உண்மை. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். வாட் இஸ் த ட்ரூத் அக்கார்டிங் டு த டாக்குமெண்ட்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். வாட் இஸ் த ட்ரூத் அக்கார்டிங் டு த டாக்குமெண்ட்? திஸ் இஸ் அவர் ரியாலிட்டி. ஓகே, நாம் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், தேவனுடைய குடும்பமா இருக்கிறோம். தட்ஸ் a reality. ஓகே, அந்த ரியாலிட்டி ஒரு சைடு வச்சிரும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எப்படி how did it become a possibility? எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? ஏன்னா அதுக்குள்ளதான் ஏன் நடக்க மாட்டேங்கிறதுக்கான ஆன்சரும் அதுலதான் இருக்கு. அதுக்குதான் கேட்கிறேன், எப்படி இந்த மாற்றம் நடந்தது? இங்க என்ன போட்டிருக்குன்னா, அவருக்கு சொந்தமான ஜனங்களாட்டும் போட்டிருக்கு. 9ஆம் வசனம் கடைசி தான், அவருக்கு சொந்தமான ஜனங்களா இருக்கிறோம். ஓகே, அவருக்கு சொந்தமான ஜனங்களா இருக்கும். இன்னொன்னு மட்டும் சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வரேன். சொந்தமான ஜனங்கள் வரேன். அதாவது பிசாசு வந்து இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னா, உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியாத காரியங்கள் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா உங்களுடைய தீர்வுகளை பற்றி இன்னும் உங்களுக்கு கண்ணு திறக்கலன்றதான். It's not that you are having a big problem, for that there is no answer. That's not the issue. The issue is you are yet to see the answers that you already have for the problem that you're facing today. The problem is you are yet to see
your upper hand over the situation right now. That is the only problem. The moment you see that you have the upper hand, see na just ஏதோ ஒரு thought வருதுல, you have it as a strong idea, clear thought. Okay, உறுதியா நீங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சு, உறுதியா நீங்க நம்புறீங்கப்பா, நீங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இதையும் தெளிவுபடுத்தணும். ஏன்னா நம்புறீங்க, நிறைய பேர் நம்புறேன் அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா, இருக்கலாம், நடந்தா நல்லது, பார்ப்போம், என்ன hope for the best. அந்த hope for the best இல்ல. You see it now, you know it is a reality. இப்போ உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியுது, அதுதான் நிஜம் என்று நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். வாட் மேட் திஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்ச்? இயேசு என்ன செய்தார்? அவர் செய்த எந்த செயல் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது? சொல்லுங்க, என்ன செயல், என்ன பண்ணாரு? Blood. He went to the cross and rose again. Yeah, that's right. But what did he do? He took the blood into the He took the blood into the most holy place and made a way for us. That is fine. He made a way for us. Okay. But he showed us how we do you. உங்களுக்கு என்ன செய்தார்? நீங்க போறது வழி ஏற்படுத்தாரு. நியூ ஸ்பிரிட்ட கொடுத்திருக்கார். நியூ ஸ்பிரிட் கொடுத்திருக்கார். That is the point. That is the point. ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 15 வசனம். ரோமர் 8:15. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஓகே, மறுபடியும் பயப்படுறது எதை பெறல? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற எந்த ஆவியை கொடுத்துக்கிறாரா? புத்திர. ஓகே, சோ நம்மில் அவர் பண்ணின மாற்றம் என்ன? இப்ப நேத்துக்கும் இன்னைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நேத்து மீன்ஸ் கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கும், கிறிஸ்து அது அந்தகார இருள், ஒண்ணுமே தெரியாது, என்னன்னே தெரியாது, இருட்டுல இருக்கும் அப்படின்றதுக்கும், ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வர்றதுக்கும் இந்த ஷிஃப்ட் இருக்கே. ஓகே, இந்த ஷிஃப்ட் வர்றதுக்கு என்னதான் அவர் பண்ணாரு? என்ன பண்ணாருன்னா, தம்முடைய ஆவியை, குமாரனின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய இருதயத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு? இப்போ கொடுத்திருக்கிறார். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் வந்து அப்பா பிதாவேன்னு யார் கூப்பிட்டது பைபிள்ல? ஜீசஸ். அப்ப அப்பா பிதா கூப்பிடுற ஆவினா யாருடைய ஆவி அனுப்பிங்க? ஜீசஸோட ஆவி. இது வந்து பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, அது வேற. அவர் வந்து இருக்காரு, அவர் தேர்ட் பர்சன் ட்ரினிட்டி. அவரை பத்தி நான் பேசல, நம்முடைய ஆவியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். முன்னாடி கால்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும், புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். நம்முடைய ஆவியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். We have a brand new spirit inside of us, which is the spirit of Jesus. அப்படின்னா இயேசுவின் மேல் என்ன ஆவி இருந்தோ, அதாவது இயேசு இந்த பூமியில் இருந்தப்போ ஒரு ஆவி வச்சிருந்திருப்பாரு அவரோட சரீரத்துக்குன்னு. அப்படி சொன்னா கரெக்டா நினைக்கிறேன். அவருடைய சரீரத்துக்குன்னு ஒரு ஆவி கொடுத்துருப்பாருல, அதே ஆவி எடுத்து காப்பி பேஸ்ட் அடிச்சிட்டார். இப்ப if there are going to be n number of believers வச்சுக்கோங்க, என்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோங்க. உலக தோற்றத்திலிருந்து கடைசி வரைக்கும் 100 கோடி விசுவாசிகள் இருக்க போகிறார்கள் அப்படின்னா, இயேசுவின் ஆவியை எடுத்து 100 கோடி காப்பி அடிச்சுட்டார். காப்பி அடிச்சு ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆவி அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, தேவ ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்குது. ஆனா என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆவி இல்லாமலே வாழ்ந்து பழகின கெட்டிக்காரர்கள், பலே கெட்டிக்காரர்கள். நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க சொன்னேன் டாலரேஷன் இஸ் a ப்ராப்ளம். இப்ப வந்து ஒரு அன்னைக்கு ஒரு இதுல கேட்டிருந்தாரு, ஆபிரகாம் ஏன் பிரதர் ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு? டாலரேஷன். ஏப்ரஹாம் வாஸ் சோ டாலரன்ட். முதல்ல வந்து ஏன்னா அது ட்ரைனிங் we received. We learn to tolerate everything. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா, அட்ஜஸ்ட்மெண்டே இல்லை பிரதர், சுத்தமா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து அது மற்ற காரியங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ஓகே, அது பல ரீசன்ஸ்க்காக நமக்கு நெருங்கினவர்கள், அன்போடு இருக்கிறவங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம், இறங்கி போறோம், அதெல்லாம் ஓகே. அதை பத்தி நான் சொல்ல வரல, அது தேவை. ஓகே,
அங்க போயிட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன், நீயா நானா பாத்துருவோன்னு போட்டு உங்க நெருங்கின உறவுகள் குடும்பம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அது வேற. அது அங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதை பத்தி நான் சொல்ல வரல. ஓகே. கிறிஸ்துவுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுவும் இருக்கு. அவங்க ஏதாவது தப்பா பண்ணிட்டே இருக்காங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்ல வரல. கிறிஸ்துவுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போறது ஒண்ணு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே. டோட்டலா டினை பண்ணல. பட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் யுவர் விக்டரி தான் இருக்கும். இட்ஸ் ஸ்ட்ராட்டஜைஸ் பை காட். சாதாரண அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸ்ட்ராட்டஜைஸ் பை காட். ஓகே. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது. அது வேற. அது இருக்கு. அது இருக்கு. ஆனா அதையும் நிறைய பேர் ஸ்ட்ரெச் பண்ணி எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு நான் சொல்றேன்றதுக்காக நீங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அப்படி எந்த ரெண்டுக்கும் போயிடக்கூடாது. அதுல சில லிமிட்ஸ் இருக்கு, காரியங்கள் இருக்கு. விஸ்டம் அப்ளை பண்ணணும். ஃபைன். நான் சொல்றது வந்து அட்ஜஸ்டிங் வித் வாட் த டெவில் இஸ் த்ரோயிங் அட் யுவர் லைஃப். அதெல்லாம் ஏன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏப்ரஹாம் பண்ணிட்டான். பரவாயில்ல, பிள்ளை இல்லையா, சரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், போறது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்கான். 11 வருஷம் ஆகுது. 75 வயசு ஆண்டவர் கூப்பிட்டாரு. 86 வயசு, குழந்தை வரல. சாராவை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஐடியா கொடுக்குது. என்ன பண்ணலாம்? ஆகார் கல்யாணம். அதிசயத்தை பார்த்தீங்களா? ஆகார் மூலம் குழந்தை வந்து எவ்வளவு ஒரு போதும் என்ற மனதுடைய கூடிய மிகுந்த ஆதாயம், தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? எப்பாடா இஸ்மவேலுக்காக நன்றி ஆண்டவர். டெய்லி ஜெபம் போயிட்டு இருக்கு. இஸ்மவேல் அதான் ஏப்ரஹாம் ஜெபம் பண்றாங்க. இஸ்மவேல் உண்டாக பிழைப்பானாக டெய்லி ஜெபம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அன்னைக்கு ஜெபம் வருது. ஈஸியா வாயில வந்துருச்சு. அது போயிட்டு இருக்கு. 13 வருஷம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடுது. ஹாப்பி. காட் கர்த்தர் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் எல் ஷடாய்ன்றாரு, சர்வ வல்லவர்ன்றாரு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்கு. டிபிக்கல் ரிப்ளை தெரியுமா? ஆண்டவரே, ஆமா நீங்க எல் ஷடாய் தான், உங்களால எல்லாம் செய்ய முடியும். ஆனா இப்போதைக்கு இது இல்லாமலே நான் வாழ்ந்துருவேன். Lord, I've learned to live with this. பவுல கூட கோட் பண்ணுவாங்க சில பேர். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். அதனால நாங்க வாழ்ந்து தாழ்ந்து அப்படியே இருக்கிறோம். Those things does not apply for you. பால் அது என்ன சொல்றான்னு சொல்லிடுறேன். அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவர் உபத்திரம் வரும்னு அவருக்கு தெரியும். அவர் போகும்போது அவருக்கு உபத்திரம் வருது, பிரச்சனை வருது. அந்த கான்டெக்ட்ல வந்து அதுதான் அவர் எழுதுறாரு. எனக்கு நான் இந்த ஒரு வேலையை தான் தெரியுறேன். இப்போ அவர் கல்யாணம் பண்ணாரான்னு கூட எனக்கு தெரியாது. பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் பவுல். சோ வந்து அப்பனா அவர் அப்படிலாம் ஜெபம் இருக்க மாட்டாரு. வாழ்ந்திருக்கு தெரியும், தாழ்ந்திருக்கு தெரியும். ஒய்ஃப் வந்து மிதிச்சிருக்கும். நீ வாழ்ந்திரு தாழ்ந்திரு என்னமாய் போ, என்னையே இப்படி போட்டு உயிரை வாங்குறேன்னு கேட்டிருக்கோம். புரியுதா? அவர் கல்யாணம் பண்ணல. அதனால அவர் சொன்னதை எடுத்துட்டு பவுல் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். சரியா? அண்ட் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் டெம்பரரியா சில நேரங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் வரலாம். ஓகே. பட் வந்து ஏற்ற இறக்கங்களை எல்லாம் வைத்து அப்படியேதான் வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கவே இல்லை. இப்படிதான் லைஃப் இருக்கும், இப்படிதான் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, இப்படி ஏற்ற இறக்கத்துக்குள்ள போனதுனால இத்தனை கோடி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி சொல்றீங்களா? நிறைய பேர் ஏற்ற இறக்கத்துல அவங்க போறதுக்கும் யாரும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்ற இறக்கம் ஏன் போகுது? வேற வழி இல்ல, அதனால போயிட்டு இருக்கு. அதை போய் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நான் தாங்கி கொண்டு அடியேன் அப்படியே தாங்கி கொண்டு அடி வாங்கி கொண்டு அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி பவுலுக்கு சொன்ன மாதிரி 100 எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க என் உபத்திரவத்தின் நிமித்தமான்னு சொன்னீங்கன்னா ஓகே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னா அது வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும். அது எழுத்து நிக்கணும். விட்டுட்டு இருக்க கூடாது. அப்படியே விட்டுட்டு இருந்துட்டு போகுது. அது ஒரு சைடுல இருக்கட்டும், நானும் ஒரு சைடுல உபத்திரம் ஒரு பக்கத்துல படுத்திருக்கிறது, அடியன் பாய போட்டு பக்கத்துல படுத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்க கூடாது. ஓகே. சரி. சோ இந்த மாற்றம் எப்படி வந்தது? அங்கிருந்து இங்க எப்படி வந்தோம் அப்படின்னா, ஆவி அருளப்பட்டது. கிறிஸ்துவின் ஆவி அருளி இருக்காரு. இன்னைக்கு வந்து ஏன் டாலரேஷன் இருக்குன்னா, இந்த ஆவியை மதிக்கிறதே கிடையாது. ஆவியின் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதிக பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்களே லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஐயாவுக்கு போன் பண்ணுங்க, இவருக்கு பண்ணுங்க, அவருக்கு பண்ணுங்க. ஏங்க உங்களுக்குள்ள ஒரு ஆவி நிறைய பேருக்கு வந்து யோனா கதை தான். யோனா வந்து 3வது தட்டுல தூக்குன மாதிரி ஆவி வந்து 3வது தட்டுல தூக்கிட்டு இருக்கு. அதை கண்டுக்கிறது யாரும் கிடையாது. அது எதுக்கு? நமக்கு ஆவி கொடுத்துருக்காங்க. ஓ கொடுத்துருக்காரா? ஓ சரி சரி. அது ஐயால ஆவி நிறைய, ஐயா பயங்கர ஆவி இருக்கு. ஒரே ஆவி தான் ஐயா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்க, ஒரு ஃபேமிலி வருவாங்க. அவங்க பாவம் ஒரு மெயின் லைன் சேர்த்து தான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு ஈவினிங் சண்டே ப்ரேயர் நடக்கும்போது 2 ப்ரீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த அங்கிள் வந்து எங்க அம்மாட்ட கேட்டார், சிஸ்டர் இந்த 2 பேர்ல யாருக்கு பவர் ஜாஸ்தி? யார்கிட்ட போய் ஜோம் பண்ணா உடனே நடக்கும் அப்படின்னு கேட்டார். நான் இப்ப தெரிஞ்சா சொல்லியிருப்பேன், அங்கிள் உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி தெரியாது, அதனால சொல்லல.
சோ கேட்டார். அந்த மாதிரிதான் அவர் வந்து பாவம் இன்னசென்ட்டா கேட்டாரு பாருங்க. ஆனா வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் அப்படிதான். அதை வெளியே சொல்றது இல்ல. ஆனா அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கு. இவர்கிட்ட போனா ஐயா தீர்க்கதரிசி, பயங்கரமான தீர்க்கதரிசி. நான் அன்னைக்கே சொன்னேன், தீர்க்கதரிசிகளுக்கு ரோல் இருக்கு. ஆனா அது என்ன ரோல் தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் இருக்குன்னு ஒண்ணு காட்டுறது மட்டும் தான் அவங்க வேலை. அதுக்காக அவங்க சில நேரம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நேம் காலிங் பண்ணலாம். உங்க கார் நம்பர சொல்லலாம். உங்க ஃபோன் நம்பர சொல்லலாம். இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் சில பீஸ் ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கும் சபைக்கு. அதனால அதுங்கள தேத்துறதுக்காக சொல்லுவாரு. அத விட்டா சூசைட் பண்ணிரும் நாளைக்கு. அந்த ரேஞ்சுல வந்துருக்கும் சில குரூப். அந்த குரூப் வந்து இல்லப்பா நான் இருக்கிறேன். அங்க லவுட் ஸ்பீக்கர் வச்சு ஆண்டவர் கத்துறது தீர்க்கதரிசனம் முடியாது. கத்துவாரு. ஹலோ ஐ அம் ஹியர். இன்னும் இருக்கேன். மோசேட்ட சொன்னாரு இருக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் இருக்காரான்னு கேக்குறாங்க. இருக்காராங்க. நடக்கிறதெல்லாம் பாருங்க. இருக்காரா அவரு? எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்க போய் கத்துறாரு. இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு சில அடையாளங்களை காட்டுவார். இன்னைக்கு கூட ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க. நான் பொதுவா அவங்க கால் பண்ணா எடுக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எடுன்னு சொன்னாரு. அதனால தான் எடுத்தேன். எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன். சொன்னது அவங்க சொன்னாங்க, இதே வார்த்தையை ஒரு 3 மாசம் ஊழியர் எனக்கு சொன்னாரு. அதே லைன் அதே வேர்டு சொன்னீங்க. கன்ஃபார்ம் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் போன் எடுத்தேன்? கர்த்தர் எடுக்க சொன்னாலும் எடுத்தேன். இல்ல எடுக்க மாட்டேன். ஏன்னா சில பேர் அந்த மாதிரி ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு ஏதோ இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டாங்க. பாவம் ஒண்ணும் தெரியாது கிடையாது. 10-15 வருஷம் சபைக்கு போறவங்க எல்லாம். ஓகே. போயிட்டுமே இப்பயும் இக்கட்டு காலத்தில் அனுகூலமான துணை யாருன்னா யாரா ஐயா தான் நினைக்கிறாங்க. என்னைக்கா ஒரு நாள் ஆண்டவர் எடுக்க சொல்லுவார். நான் எடுப்பேன். எல்லா நாளும் எடுக்க மாட்டேன். ஓகே. ஏன்னா அது வந்து தப்பு. நான் உங்களை கெடுக்கிறேன்னு அர்த்தம். உங்கள் ஆவியின் வளர்ச்சியை நான் தடுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் எனக்கே போன் பண்ணுங்க நான் சொன்னேன். யார் சொன்னாலும் தப்பு. இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி ஊழியம் நடத்துறாங்கல்ல, ஃபுல்லா அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி உட்காந்து அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அது அவங்க அழைப்பு இல்ல. அதாவது யாருக்குமே அந்த அழைப்பு இல்ல ஆக்சுவலா. அதாவது உங்க எனர்ஜியை தாண்டி பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு எதை பண்ண சொல்றாரோ அதை மட்டும் தான் பண்ணணும். நீங்க வந்து எல்லாருக்கும் தேவனாக முடியாது. இங்க நமக்கு குரூப்லயே 2-3 பேர் சாட்சி சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் கால் அவங்க அடிக்கடி பிரச்சனைன்னு போன் பண்ணுவாங்க. நான் காலை கட் பண்ண ஆரம்பிச்சு எடுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் நல்லா முன்னேறி வளர்ந்துருக்கிறார். அதனால யாராவது ரொம்ப பிரச்சனைனா நான் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் கால் வாங்க, நாங்க டீச் பண்றோம். டீச்சிங் கேளுங்க ஃபர்ஸ்ட்னு சொல்றது. ஓகே. சோ எதுக்கு போயிருக்கோம்? ஓகே. சோ நமக்குள்ளே ஆவி அருளப்பட்டிருக்கிறது. தாவீதின் நாட்கள், அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, தாவீது நாட்கள்ல பழைய ஏற்பாடுகள்ல ஒரு முறைமை இருந்தது. அந்த முறைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பிரச்சனை வந்தோடனே தேவ சந்நிதியில அவர் கூடுவார்கள். கூடி முதல்ல சீலோவுல தேவனுடைய பெட்டி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மிஸ்பால இருந்தது. அதுக்கப்புறம் எருசலேம்ல இருந்தது. சோ எங்கெங்க இருக்கோ அந்த ஸ்தலத்திலே கூடுவார்கள். கூடி எல்லாருமா சேர்ந்து கையை விரிச்சு ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. உதவி செய்யுங்கன்னு ஜெபம். ஓகேயா? இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஒண்ணு சரீரத்துல வரும். சரீர பிரகாரமான ஏரியாஸ்ல வரும். இல்ல மன ரீதியா வரும். இது 2 தவிர எந்த பிரச்சனையும் யாருக்குமே வராது. 2 தான் பிரச்சனையே. ஓகே. எல்லா பிரச்சனையும் 2 கேட்டகரியில நீங்க போட்டுடலாம். இதை தாண்டி பிரச்சனை எதுவுமே கிடையாது. சோ இது 2ல பிரச்சனை வந்தாலும் இதுதான் மாம்சம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 2 ஏரியா. சோ இந்த 2 ஏரியால பிரச்சனை வரும்போது இங்க மாம்ச பலத்திலே இதை ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. ஒன்னு ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. இது பிரச்சனையா வரும்போது நம்ம இன்னைக்கு போக வேண்டிய இடம் வந்து ஏதோ ஒரு ஊழியக்காரர் இல்ல. நாம இன்னைக்கு போக வேண்டிய இடம் நம்முடைய ஆவியாகிய எருசலேம். யோனா 3ஆவது தட்ட தூங்குன மாதிரி இயேசு படகின் பின்னாடி தூங்கினோம். ஆவி தூங்கிட்டு இருக்கு. அங்க போய் எழுப்புங்க. ஓகே. ஆவியே எழும்பு. எப்படி எழுப்புறது? அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அங்கதான் அவர் வர்றாரு. அவர்கிட்ட போய் ஆவியானவரே உதவி செய்யுங்க. என் ஆவியில இருந்து எனக்கு இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும். நான் பயங்கரமான பிரச்சனையில இருக்கேன். இது எப்படி ஹேண்டில் பண்ணன்னு எனக்கு தெரியணும். நான் ஒண்ணு சொல்றேன். நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா சொல்றேன். நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கும். இந்த ஒரு லைன் பயங்கர பிரயோஜனமா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் when you are in a corner, when you are cornered, உங்க டென்ஷன் அதிகமாயி, பிரச்சனை அதிகமாயி, பிரஷர் ஏறி, பயந்து போய், குழம்பி போய், அழுதுகிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம உட்காந்துருக்கீங்கல்ல, தயவு செய்து உங்க போன் எடுத்து தூரமா போட்டுருங்க. அந்நேரம் யாருக்கும் கால் பண்ணாதீங்க. இந்த பிரதர் கால் பண்ணுவோம், இந்த சிஸ்டர் கால் பண்ணுவோம். உலகம் அப்படி சொல்லும். என்ன சொன்னா ரொம்ப பிரச்சனை வந்து யாருக்கா கால் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும். எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஆவியை எழுப்பி பாருங்க. ஆண்டவர்கிட்ட போங்க. ஒரு தனி அறையில நீங்க யாரும் தேவையில்லை உங்களுக்கு. தனியா போய் உட்காந்துட்டு ஆவியானவரே எனக்கு இப்ப என் ஆவியின் பலன் வேணும். நீங்க தான் சொன்னீங்க பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவினாலே ஆகும்னு சொன்னீங்க. எனக்கு அந்த ஆவியும் கொடுத்துருக்கீங்க. அந்த போட்டிருக்குல புத்திர சுவிகாரத்தின் இயேசுவின் ஆவியே கொடுத்திருக்காரு. இயேசு மட்டும்தான் அப்பா பிதான்னு கூப்பிட்டாரு. யாருமே அப்பா பிதான்னு கூப்பிடல.
சோ அதே ஆவியை கொடுத்துருக்காராம். அப்பனா இயேசுக்கு ஜெபம் பண்ணா பதில் வருமா வராதா? வருமா வராதா? டவுட் இருக்கா? இயேசு ஜெபம் பண்றாருன்னா பதில் வருமா வராதா? வரும். நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இல்ல பிரதர் எனக்கெல்லாம் நிறைய ஜெபம் பண்ணி பதில் வரல. அது நீங்க ஆவியில இருந்து ஜெபம் பண்ணலங்க, அதனால பதில் வரல. மாம்சத்துல இருந்து ஜெபம் பண்ணிருக்கீங்க. எப்படி மாம்சத்துல ஜெபம் பண்றது கண்டுபிடிக்கலாம்? மாம்சத்துல ஜெபம் பண்றது எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்க, இதெல்லாம் மாம்சத்துல. ஐயோ பிசாசு கொல்ல போறான், அடிக்கிறான், ஆண்டவரே பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே. மாம்சத்துல இருந்து வர்றது. ஆவியில இருந்து வர்ற ஜெபம் வந்து இப்படிலாம் வராது. ஆவியில இருந்து ஜெபம் வந்தா எப்படி வரும்னா மோஸ்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மோசே வந்து சர்ப்பத்துக்கு முன்னாடி விலகி ஓடினான். ஆண்டவர் சொன்னார் வாழ அப்படின்னு. அந்த மாதிரி தான் உங்க ஆவி பேசும். ஆண்டவரோட ஸ்பாக் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உங்களுக்குள்ள அது பேசும், வாழ அப்படி. ஆவி சொல்லும் முதல்ல அழுக நிறுத்து. ஆவி வந்து உங்க ஆவி வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா பேசுங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால நிறைய பேர் அதை மிஸ் அவுட் பண்றது. அது வந்து தாளாட்டுவார் சீராட்டுவார் அப்படிலாம் இருக்காது. சரியா? ஆவி வந்து டஃப்பா பேசும். அதனாலதான் நிறைய பேர் மிஸ் பண்றது. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா இயேசு தூக்கி போட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்டி கொடுப்பாருதான், நான் இல்லைன்னு சொல்லல. தட்டி கொடுக்கவே மாட்டாரு நான் சொல்லல. ஆனா உங்களுக்கு எல்லா நேரத்தையும் தட்டி கொடுக்க மட்டும்தான் செய்தால் நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க. அதனால பாருங்க எல்லா நேரம் அவர் வர்றது இல்ல. அவர் அதுக்கு சொல்றாரு, என் ஆவி உனக்குள்ள வச்சிருக்கேன், அங்க கேளுன்றாரு. நம்ம வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டிங்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுவோம், யாருக்காவது கால் பண்ணிடுறோம். அதனாலதான் முன்னேறதே கிடையாது. நீங்க முன்னேறவே இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது? திரும்ப திரும்ப அதே மாதிரி பேசி திரும்ப ஐயாக்கே கால் பண்ணிருக்கீங்கன்னா முன்னேறல. புரியுதா? திரும்ப திரும்ப அதே பிரச்சனைங்க, திரும்ப ஐயாக்கு தான் கால் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்ணல? முன்னேறவில்லை. ஓகேயா? சோ உங்கள் ஆவி ஆலோசனை கொடுக்கும். சம்டைம்ஸ் சொல்லும், எதிர்த்து பேசுன்னு சொல்லும். சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் கம். நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரமான அப்பொழுது இயேசு இறங்கி வந்தார் அந்த மாதிரிலாம் இருக்காது. சில நேரத்துல you will get a small instruction. எலியா மலையில உட்கார்ந்துருந்தான்ல, கடைசியில என்னாச்சு? அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இன்ஸ்ட்ரக்ஷன் will come. Fear not. பயப்படாத. Nothing will happen. இந்த மாதிரிலாம் வாய்ஸ் வரும். இட்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். மோஸ்ட்லி அது வந்து ஒரு ரஃப் ஹார்ட் மேல் வாய்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப ஃபீமேல்ஸும் அந்த மாதிரி வந்துட்டாங்க. லேடி ஹிட்லர் மாதிரிலாம் நிறைய பேர் சுத்துறாங்க. மம்தா பானர்ஜி மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி குரூப் வெட்டொன்னு துண்டுன்னு அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி தான் பேசும். நீங்க நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ரஃப் அண்ட் டஃப் பர்சன் யாராவது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்க மாதிரி அவங்க ஆவி பேசும். டஃப் பீப்புள்னு சொல்லுவோம் நம்ம சில பேரை. என்னானாலும் அவன் வந்து அசரவே மாட்டான், அவன் அப்படியே அவன் ஒரு ஸ்ட்ராங்கா பேசுவான். அந்த மாதிரி தான் உங்க ஸ்பிரிட் பேசும். ஆனா பவர்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். நிறைய விசுவாசிகள் இன்னும் கேட்கவே பழகல. And unfortunately, the church system and the leaders, most leaders also don't know that people should be trained. This is ministry-னே தெரியல. மினிஸ்ட்ரினா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, யாரா கால் பண்ணா ஐயோ அவங்களோட அழுகிறவர்களுடனே அழுங்கன்னு சொல்லி அவங்க அவங்க 1.5 மணி நேரம் சொல்ற கதையெல்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் அப்படியா இவ்வளவு மோசமான பிரச்சனையா சிஸ்டர்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஏதாவது வார்த்தை கொடுத்தனே அதை கொடுக்குறது, இதுதான் ஊழியம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை செஞ்சா மீனிங் ஒரு ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப காலத்துல இதை செஞ்சுட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்குன்னா, டீச்சிங் ஹஸ் நாட் ஹேப்பன்ட் yet. அப்போஸ்டாலிக் டீச்சிங்கே இல்ல. அப்போஸ்டாலிக் டீச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இண்டிவிஜுவல் growth in Christ, அதுதான் அப்போஸ்டாலிக் டீச்சிங். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் யார், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவனுக்கும் தேவனுக்கும் இருக்க தொடர்பு என்ன, எப்படி தேவனோட அவன் இசைந்து இருக்கிறான், தேவனோடு சேர்ந்து எப்படி அவனால ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் அப்போஸ்டாலிக் டீச்சிங். அப்போஸ்டாலிக் டீச்சிங்கே இல்ல. ப்ராஃபட்டிக் அண்ட் அப்போஸ்டாலிக் இது வந்து 2 முக்கியமான டீச்சிங்ஸ் சபையோட இது. இன்னைக்கு வந்து என்டையர் சர்ச் ஒரு கால்ல குந்தி போயிட்டு இருக்கு. அது ப்ராஃபட்டிக்லயே போயிட்டு இருக்கு. அப்போஸ்டாலிக்கே இல்ல. ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஜனங்கள் வந்து வெறும் ப்ராஃபட்டிக்கே ரிலே பண்ணி ஒத்த கால்லயே போயிட்டு இருக்காங்க. அப்போஸ்டாலிக்ல இல்ல. 2 காலு சேர்ந்தாதான் ரிசல்ட் வரும். புரியுதா? சோ அது 2 இல்லாதனால பிரச்சனை. சோ அந்த ஏன்னா அப்போஸ்டாலிக் டீச்சிங்ல இதெல்லாம் வரும். ஸ்பிரிட் மேன் பத்தி தான். You have a powerful spirit man inside of you. நீங்க the identity that you have about you, I am பாவம், I am afraid, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு திறமையே இல்ல, நான் கீழே கிடக்குறேன், நான் குப்பையில இருக்கிறேன், தூசியில இருக்கேன். இது வந்து this is not your spirit man's teachings. Your spirit man is not telling you any of this. This is your carnal understanding. You may say history is backing me. அப்படின்னா என் வாழ்க்கை எப்படிதான் இருக்கு பிரதர், எனக்கு எந்த திறமையும் உண்மையில கிடையாது. Who said? உங்க ஆவி சொல்லுச்சா? Did your spirit tell that to you?
No, it's coming from your mind. It's coming from your heart. Coming from your carnal understanding. Your spirit is not. நிறைய பேர் ஸ்பிரிட் கூட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. சுத்தமா எதுவுமே தெரியாது. அது இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு குரூப் சொன்னாங்களாம், பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இப்படிதான் சபையே இருக்கு. என்ன டேர்ம் மட்டும் தெரியும். டேர்ம் தெரியும். ஆவி நல்லா அவங்களும் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் தான். யாருன்னா சொல்றேன், எப்படி இருக்குன்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ராஜா கேள்வி கேட்டா தானியேல் பதில் சொன்ன மாதிரி பதில் சொல்லணும். அதுதான் ஆவிக்குரியவன். 100 பேர் அடிக்க வந்தா சிம்சோன் மாதிரி பிசிக்கலா நீங்க அடிக்க வேணாம், ஆவியில அடிக்கணும். 100 பிரச்சனை வந்தாலும் தூக்கி எறியணும். அதுதான் ஆவிக்குரியவன். அப்படி இருந்தாதான் ஆவிக்குரியவன். ஏன்னா ஆவியினால நடத்தப்படுகிறவன், ஆவியின் பலத்தினால வாழ்கிறவன். எலியா மாதிரி ரதங்களை தாண்டி ஓடணும். அவன் தான் ஆவியினால ஓடுறவன். புரியுதா? சோ ஆவிதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இருள்ல இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. ஓ, ஐ எம் நோ லாங்கர் a slave. I'm no longer under this kind of power. I'm delivered from that. I'm liberated from that. Revelation, the spirit தான். So ஆவிதான் இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. சரியா? சோ இதோட ஒரு முக்கியமான இன்னொரு இந்த 3வது வசனத்தையும் சொல்லணும். சொல்லலன்னா மீனிங் இருக்காது. 3வது வசனம் வாசிங்க அந்த பேதுருல. 2 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். நீங்கள் திரும்ப வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஓகே. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த சொன்னோம். எனக்கு இதனோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ரொம்ப டீப்பாவே வருது. ஏன்னா எங்க வீட்டுல ஒரு வளர்ற குழந்தை இருக்கு. அதனால பேதுரு எவ்வளவு சூப்பரா ஆனா சிம்பிளா விளக்கியிருக்காருன்னு அந்த வசனத்தை பார்க்கும்போது புரிஞ்சுது. நீங்கள் வளரும்படி. எதுல வளர வேண்டும்? வளர்றதுன்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுன்னா என்ன? இப்ப வளர்றதுன்றது ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒரு டேர்ம் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்றதுன்னா என்ன அர்த்தம்? அவரை போல நம்ம செய்யறதுக்கு from glory to glory. இந்த மாதிரி புரியாத வார்த்தையா சொல்லாதீங்க. இப்ப நான் என்ன சொன்னேனோ அதுல இருந்து சொல்லுங்க. அதாவது நம்ம ஜீசஸ போல நம்ம வளரணும். டொமினியன் கிங்ஷிப்ல வளரணும். இல்ல நான் இப்ப இவ்வளவு நேரம் ஒண்ணு பேசிட்டு இருந்தேன்ல, அதுல விட சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் growth. ஸ்பிரிட்ல இருந்து ஆபரேட் பண்றது. நீங்க வளர்றதுனா முதல்ல you are primarily a spirit being னு தெரிகிறது. இதான் ஃபர்ஸ்ட் வளர்ச்சி. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது the understanding about your spirit அதுல வளர்றது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இதை முடிச்சிட்டாரு. உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் ஆவியை கொடுத்துட்டாரு. brand new spirit has been given to you. ஓகே, நான் போன வாரம் சொன்ன மாதிரி the spirit can house 7 spirits. ஏசாயா 11 அன்னைக்கு நான் சொன்னேன். அதுல வர அந்த 7 ஆவிகளையும் ஹோஸ்ட் பண்ணத்தக்க ஸ்பிரிட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எப்ப என்ன தேவையோ this spirit will call forth those 7 spirits. அது என்ன தேவையோ your spirit man will call and get it done accordingly. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது your spirit man will work. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க பாடி தூங்குது, உங்க மைண்ட் தூங்குது, உங்க ஸ்பிரிட் தூங்காது. Your spirit man works throughout. He's a hard worker. He'll work throughout. He will fix the issues that you're having. He is so powerful. ஏன்னா is exactly like Jesus. ஆண்டவர் வந்து நம்ம தனியா விடவே இல்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது பூரா தப்பு, டோட்டல் ராங். நான் தனியா இருக்கேன். நீங்க ஏதாவது சொல்றீங்க. You are telling that because of your situation, because of the problem you are facing. அதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, தனியா இருக்கேன்னு. But your spirit, did you even consult your spirit? உங்க ஆவி மனிதனை பத்தி அந்த இன்புட் ஏதாவது கேட்டு பாத்தீங்களா? உங்களோட ஆவியில இருந்து என்ன சத்தம் துணிக்குன்னு கேட்டு பாத்தீங்களா? நம்ம கேட்கறது அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. நிறைய பேர் என்ன பிரச்சனை பண்றீங்கன்னா, பயங்கர பிரச்சனையான டைம் தான் ஆவிமான மனுஷனை கேட்கக்கூடிய டைமே, ஆவி மனுஷனுடைய ஒர்க்கை வந்து பார்க்கக்கூடிய டைமே. அந்த டைம்ல நம்ம யார்ட்டையா போயிடுறோம் பார்த்தீங்களா? அங்கதான் எரர் பண்ணிட்டே இருக்கும். Don't do that error. Next time when you are under pressure, under the pump, don't go anybody, don't call anybody. தைரியமா சொல்றேன், don't call anybody. Just okay. நான் இப்ப சொல்றேன், அடுத்து சொல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும். டோன்ட் கால் எனிபடினா அடுத்து என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்ல போறேன்.
ஸோ நீங்கள் வளரும்படினா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? ஆவியின் வளர்ச்சியில வர்றதுக்காக. இப்ப வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன். அது வந்து ஃபர்ஸ்ட் 1 மந்த் அந்த வளர்ச்சின்றது எப்படி போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் அந்த முடிவுல வந்து கண்ணு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கும் ஒழுங்கா. அப்புறம் 3 மந்த்ஸ் நெருங்குற டைம்ல வந்து குப்புற அடிக்க ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் உட்கார ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் வந்து தவள ட்ரை பண்ணும். எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணும். இப்படி அந்த ஒரு ஏஜ்ல ஒண்ணுன்னா அது ஒரு குழந்தை ட்ரை பண்ணும். ஃபேசினேட்டிங் திங் என்னன்னு நான் பார்த்தேன்னா, நோபடி டெல்ஸ் த சைல்ட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். டு யூ நோ தட்? யாராவது வந்து நீங்க கோச்சிங் நடக்குதா அதுக்கு சைல்டுக்கு? சைல்ட் கண்ண பாரு, கண்ண பாரு, கண்ண பாரு. நேரா பாரு. கண்ண பாரு. நடக்குதா? We can always do something little bit here and there to aid that process. நான் இல்லன்னு சொல்ல வரல. But something happens from the inside of the baby. Something inside tells the baby, do this. இது செய், அது செய், அது செய்யுங்க. நான் தான் என் பையன்றது எல்லாரும் அவன்கிட்ட நான் சொல்லுவேன். ஏன்டா நீ ஒரு திட்டத்தோட தான்டா இருக்க. குப்புற படுத்தே ஆகணும்னு. யாரா உனக்கு சொல்றா? பிளானோட இன்னைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஒரு பக்கம் அப்படியே சுத்திட்டே இருப்பான். போய் திரும்ப போறேன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அது யாரு சொல்லிக்கிட்டு நாங்க போய் சொல்லல அவனுக்கு. குப்புற படுக்கிறது என்றால் என்ன? இப்ப புரியுதா? சபையில என்ன தப்பு நடக்குதுன்னு? இன்டர்னலா அதுவா நடக்க வேண்டியத இவங்க போய் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி செய், அப்படி செய், இப்படி போ, அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் போய் செய்ய முடியாது. இன்டர்னலா நடக்க வேண்டியது இன்டர்னலா மட்டும் தான் நடக்கும். ஓகே. ஒரு அளவுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க கேள்வி கேட்பாங்க. பாஸ்டர்ஸ், பிரதர் சபை இப்படி இருக்கு பிரதர், என்ன பிரதர்? நான் சொன்னா நிறைய பேர் புரியாது. நான் சொல்ல ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்க என்கிட்ட என்ன கேட்க வராங்கன்னா, என்ன மாதிரியான மீட்டிங் வைக்கலாம், என்ன மாதிரியான கவுன்சிலிங் பண்ணலாம், எந்த மாதிரியான புக் படிச்சா எங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு நிறைய ஹார்ஷா சொல்லிடுவேன். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கோல்டா இருக்கும் நான் சொல்றது. நிறைய பேர் அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுறது இல்லை. நானும் கண்டுக்க மாட்டேன். கூப்பிட்டா எனக்கு அவளே இல்லை. ஆண்டவர் யாருக்கு அந்த வார்த்தை போடுமோ என் மூலமா போயிட்டே இருக்கும்னு எனக்கு ஷுவரா நான் நம்புறேன். அவ்வளவுதான். நான் அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறது கிடையாது. இவங்க கூப்பிட்டாதான் அவங்க கூப்பிட்டாதான் நினைக்கிறது இல்லை. நான் எங்க என்னைக்கு இருக்கணுமோ கத்துறாங்க என்னை கொண்டு போயிட்டு இருப்பாரு. யார்கிட்ட போகணுமோ அவங்க போயிடும் அந்த வார்த்தைன்னு சொல்லி. நான் சொல்லிருவேன். அதனால யாரு கேட்டாலும், ஐயா நீங்க ஒண்ணு பண்ணு, நீ நல்லா ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லிருக்காரு நான் போதிப்பேன் இருக்காரு. அவருக்கு இடம் கொடு. உன் சபையை வளர்க்கறதுக்கு அவருக்கு இடம் கொடுயா. நீயே போய் வளர்க்கறேன் எப்படி வளர்ப்ப? ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நீ செய்ய வச்சுக்கிட்டு இருக்க. நடக்காது. நான் வேணா டீச் பண்றேன் உனக்கு. இது என்னென்ன ட்ரூத்ன்றத உனக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் யூ ப்ரே அபவுட் இட் and you pray that God will do it and he will do it. The church will grow automatically. People will grow. So nobody tells the child to do all these things. It is coming from the inside. Okay. ஏன் அப்படின்னா there is life in the child by nature. Okay. By the process of birth and creation and ஆண்டவர் வைத்த அந்த ஜீவன் வந்து ஒரு குழந்தைக்குள்ள இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா கர்த்தர் பேசிட்டார். தம்முடைய வார்த்தை ஆதியில ஜெனிசிஸ்ல பேசுனது. அந்த வார்த்தையின் வல்லமை தான் ஒரு குழந்தைய அதில் செய்ய வைக்குது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும். இன்ஃபேக்ட் லிட்டரலா அதுக்கே போய் முடிச்சிடலாம். இப்படி ஹோல் வேர்ல்டு வந்து அவருடைய வார்த்தையின் வல்லமையில இயங்குகிறதுன்றதுல முடிஞ்சிடும். அதே ஒரே ஆன்சரா சொல்லிடலாம். ஒரு பேபி எப்படி இதெல்லாம் பண்ணுன்றதுக்கு. ஆனா the baby does one thing though. It does one thing though. What is that? For the growth. அது உள்ளார அதுக்குள்ள அந்த வாஞ்சை வருது. இதை செய் அதை செய்யன்ற வாஞ்சை அதுக்குள்ள வருது. அது ஒரு டிசைர் வருது. அதை செய்ய பாக்குது. ஓகே. தவளை பாக்குது, நடக்க பாக்குது, எல்லாம் செய்யுது. ஆனா the baby does one thing which aids the whole process. What is that? Feeding. Okay, feeding. Okay. நான் sometimes யோசிப்பேன். It's a very amazing process, no? உலகத்துல வேற எதுவுமே இந்த மாதிரி இவ்வளவு ஈஸியா நடக்கிறது இல்ல. All you have to do is feed the child. That's all. The child will do everything on its own. அப்படிதான் போகுது. நிறைய உலகத்துல இருக்க நிறைய ப்ராசஸ் அப்படி இல்லைங்க. ரொம்ப நம்ம செய்யணும் இது பண்ணணும் ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு சொல்லி. அப்பதான் பாருங்க அததான் பேதுரு எழுதியிருக்காரு. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாக களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாயிருங்க. இப்ப நீங்க வந்து உங்க லைஃப்ல ஸ்பிரிட்டோட ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கணும், ஸ்பிரிட் அதிகமா டாமினேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you have to go to this book and open it and start reading it to find the milk. First step. First என்ன கிடைக்குது? மில்க். மில்க் எங்க கொண்டு போகுது உங்களை?
வளர்ச்சி கொண்டு வரும். வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு என்ன ப்ராப்ளம்னா இன்னும் நிறைய பேருக்கு மில்கே இல்ல. சரியா? அதுதான் பிரச்சனை, வேற பிரச்சனை கிடையாது. நான் ஒரு பயங்கரமான பாவம் செஞ்சுட்டனோ, நான் தேவனுக்கு புரியும், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் வந்து இப்படி நிறைய பிலீவர்ஸை பத்தி ஆண்டவர் வந்து இப்படிதான் உட்கார்ந்துருக்காரு. இல்ல ஆண்டவர் என் மேல எப்பவுமே சந்தோஷமா இருக்காரு. இல்ல, அதாவது உங்க பீயிங்க நினைச்சு அவர் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்காரு. நீங்க ரட்சிக்கப்பட்டதே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் இல்லைன்னு மறுக்கல, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல அவருடைய ஜனங்கள் ஆளப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் எப்படி இருப்பார்? ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவர்கள் ஆளப்பட்டு கொண்டே இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார்? இப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. அததான் சொல்றேன். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஞானப்பாலுக்கே இன்னும் வரல. இப்ப நான் பேசுறது சில பேர் நினைக்கலாம், என்ன பிரதர் ஒரே கண்டம்னேஷன் மாதிரி தெரியுது. கண்டம்னேஷன் மாதிரி பேசல. ஒரே கண்டம்னேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க. அந்த வேர்டை ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கண்டம்னேஷன் என்னன்னா, தேவன் உங்களுக்கு ஆதரவா இல்ல, உங்களுக்கு எதிரா இருக்காரு, இந்த பூமியில இருக்க தீமைகள்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றது மட்டும் தான் கண்டம்னேஷன். ஓகே, வார்த்தையில் நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல, வார்த்தைக்குள்ள போங்கன்னு சொல்றது பேர் கண்டம்னேஷன் இல்ல, அதுக்கு பேர் கரெக்ஷன், சிக்ஷை. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்ன பண்றேன்? கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறேன். வெறும் கடிந்து கொள்ளுதல் இல்ல, கடிந்து கொண்டு என்ன பண்றேன்? புத்தி சொல்றேன். ஏன்னா இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு முதல் ஸ்டெப், நீங்க பைபிளை கரெக்டா படிக்கிறீங்க கண்டுபிடிக்க முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? முதல்ல உங்க ப்ராப்ளம் ஒண்ணு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் அதான் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை செய்கிற முதல் விஷயம் என்னன்னா, இப்ப நீ உனக்கு பிரச்சனை இருக்கு, அது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, உங்களை கன்வின்ஸ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணும்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை தேவன் எப்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது உங்க சப்கான்ஷியஸா உங்க மைண்டுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிடும். சோ இதன் விளைவை மூணாவது என்ன நடக்கும்னா, எது பிரச்சனை எது பயங்கரமா இருக்குன்னு நினைச்சீங்களோ அது உங்க மைண்ட்ல ஷ்ரிங்க் ஆகி ஒண்ணுமே இல்லாம ஒரு ஓரத்துக்கு போயிடும். So that you will be able to focus on what you have to do, your plans, your desires. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி சந்தோஷமா அதை நீங்க உங்கள் காரியங்கள் நீங்க செய்ய ஆரம்பிச்சு. ஸோ பேர் எழுதுறாரு முதல்ல, களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். சரி, இப்ப இதையும் சொல்லிடுறேன், சொன்னதான் கரெக்டா. இப்ப களங்கம் இல்லாத ஞானப்பால்னா என்ன? கர்த்தருடைய வசனம் என்று சொல்லுகிறார். ஓகே, அந்த வசனத்தின் எப்படிப்பட்ட வெளிப்பாடு வந்து களங்கம் இல்லாத ஞானப்பால்? வசனத்தை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அதோட கரெக்ட். ஏன் சொல்லணும்னா, நிறைய பேர் ஏதோ இதுதான் ஞானப்பால் தான் ஞானப்பால் நினைச்சிட்டு இருக்காங்க. மெயினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம் சொல்றேன். நம்பர் ஒன் என்னன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் பைபிள் டெல்ஸ் அபவுட் யூ. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவை விசுவாசித்திருக்கிறீங்க, அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இங்கே ஒரு வசனம் வருது பாருங்களேன், ஒரே ஒரு வசனம் அங்க நான் படிச்சதுலயே 1 பேதுரு 2ல விலையேறப்பட்டதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அது இயேசு பத்தி வருது. அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த ஞானப்பால் எப்படிப்பட்டது அப்படின்னா, இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது முதலாவது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இந்த வசனம் படிச்சுன்னா என்ன நம்பிக்கை வருது? ஓகே, மூளைக்கல்லாய் கிறிஸ்துவின் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த ஒரு தடவை இந்த வசனத்தை எல்லாம் படிச்சாலும் பிரயோஜனம் இல்லைங்க. திரும்ப படிக்கணும். எப்போ வரைக்கும் படிக்கணும்னா, அந்த வசனம் உங்களுக்குள்ளா போய் அந்த உறுதியை கொடுத்துக்கிற வரைக்கும் படிக்கணும். ஒருத்தர் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு உறுதியை வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியாது. அந்த பாயிண்ட் தான் நீங்க ஞானப்பால டச் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். When the word gets into you and convinces you, silences your doubts and makes you believe, no, God can do it. God can definitely do it. அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க பாத்தீங்களா, அங்கதான் ஞானப்பாலை குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெரி சிம்பிள். அது பேபி வச்சே சொல்லிடுறேன். ஒரு பேபி வந்து பால் குடிச்சிருச்சுன்றது குடிக்காததுக்கு வித்தியாசம்னா, அழுகும், பசி இருக்கும். உங்களுக்குள்ளே அந்த பசி அடங்கி ஒரு திருப்தி வருது பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது, தியானிக்கும் போது, அந்த பாயிண்ட தான் நீங்க ஞானப்பாலை குடிக்கிறீங்க. அப்போ ஞானப்பாலை குடிச்சிட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது? நீங்கள் வளர போகிறீர்கள். நீங்கள் வளருகிறீர்கள் என்று சொன்னால் ஆவி ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது, மாம்சம் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படின்னா என்னன்னா, ஆவியின்படி வாழ்கிற வாழ்க்கை முறைக்குள் நீங்க வர ஆரம்பிக்கிறீங்க. காண்கிறவைகள் இல்ல, காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். என் பிரச்சனை காணக்கூடியது, என்னுடைய சூழ்நிலை காணக்கூடியது, இன்னைக்கு நான் சந்திக்கிற ஒவ்வொரு வலியும் வேதனையும் போராட்டமும் காணக்கூடியது. ஆனால் காணக்கூடாதது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை.
அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதன் மூலமா எனக்கு வந்திருக்கிற நன்மைகள், அதன் மூலமா எனக்கு கிடைத்திருக்கிற புத்திர சுபிகாரம், தேவனோட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் நித்தியமானது. இது கால காலங்களுக்கு மாறாதது. 3023 வந்தாலும் இதே வசனத்தை சொல்ல முடியும். அவருடைய உன்னதங்களை உட்காரபடி வைத்திருக்காரு சொல்ல முடியும். மாற்றமே இல்லை என்று சொல்ல முடியும். இதெல்லாம் மாறாதது. காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இந்த கர்த்தருடைய வார்த்தையும் நித்தியமானது. சோ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த நித்திய உலகை ஓபன் பண்ணி, இட் ஓபன்ஸ் தி ஸ்டோர் ஹவுஸ். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை திறப்பார் போறீங்களா, அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை பொக்கிஷ சாலை திறக்கிறது. திறந்து உனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாம் உன்னுடையது என்பதை அப்படியே காட்ட ஆரம்பிக்குது. அதை காட்ட 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 எப்படி ஒரு பால் குடிக்கிற குழந்தை அப்படியே அமைதியாய் அது தூங்கிடுமோ அல்லது சமாதானம் ஆயிருமோ, அதே மாதிரி உங்களுடைய ஆத்துமாவும் உங்களுடைய மனதும் அப்படியே அமைதியாக ஆரம்பிக்கும். ஓகே, உங்களுடைய ஆவியை பற்றி வேதம் போதிக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி நம்முடைய சரீரத்தில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை இந்த ஆவி உயிர்ப்பிக்க கூடியது. ரோமர் 8 வாசிக்கிறோம். அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. ஏசாயால இருந்த வசனங்களை கர்த்தருடைய நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மேன்மையான வார்த்தையில் எடுத்து காட்டுகிறது. இதெல்லாம் செய்கிறது. சோ இதெல்லாம் செய்ய 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 தேவ பலன் நம்ம இறங்குகிறது. ஆவியிலிருந்து நம்முடைய மாம்சத்துக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் வந்து தேவ பலன் வந்து நம்ம நிரப்புகிறது. சமாதானம் வருகிறது, பலன் வருகிறது, எல்லா விதமான பயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்கும் வேணா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா, நீங்க தனியா இல்லை என்பதை உங்களை அடித்து ஆணித்தரமா உங்களுக்கு காட்டும். அடுத்து ஆணித்தரமா காட்டும். சோ ஒரு ஹை பிரஷர் சிச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து என்ன படம் தெரியாம இருக்கும்போது பைபிள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஒண்ணுமே நடக்கல உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். ஒண்ணுமே நடக்கல, படிக்கிறேன் ஒண்ணுமே நடக்கல, படிக்கிறேன் ஒண்ணுமே நடக்கல. தட்ஸ் a false flag. Don't believe that. Do ignore that completely. மற்றதுல இல்லையோ என்னவோ ஏதோ தெரியாதுங்கன்னா, வேதத்தை பொறுத்தவரையில நீங்க படிக்கும்போது படிச்சாலும் ஒண்ணு நடக்காது, படிச்சாலும் ஒண்ணு நடக்காது வந்துச்சுன்னா, you are going the very right track ன்னு அர்த்தம். Only one thing, you should not listen to that voice. That's the voice of the devil. உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கும்போது என்ன பண்ணு தெரியாம இருக்கீங்கன்னா, பைபிள் எடுத்து ஆண்டவரே என் கூட பேசுங்க, உங்களுடைய ஞானப்பால் எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஜீனியாலஜி படிச்சா கூட ஒர்க் ஆகும். ஏதாவது அவ்வளவு வல்லமை இருக்கு கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை இந்த பைபிள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மீனிங்லெஸ்ஸா இருக்கும்னா, எந்த பிரச்சனையிலுமே இல்லாதவனுக்கு மீனிங்லெஸ்ஸா இருக்கும். ஒரு யூஸுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையுமே இல்லை, இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க விரும்பல, ஆசையே இல்லைன்னு வைங்களேன், பைபிள் படிக்காதீங்க. வேஸ்ட், ஒர்க் ஆகாது. இப்படிதான் சில பேர் உட்காந்துக்கிட்டு தியாலஜி படிச்சுக்கிட்டு கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க இதுக்காக பைபிளை படிக்கல. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வெளியே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பணம் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, ஆள தெரியும், இது தெரியும், அது தெரியும். அதனால அவங்களுக்கு பைபிளை வச்சு ரியல் லைஃப் சொல்யூஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஏதாவது பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல எதுக்காவது வந்து போய் ஏதாவது வேற ஏதோ ரிசர்ச் பண்றது இந்த மாதிரி கருத்து பண்றாங்க. அவங்களுக்கும் அவங்க பைபிளுக்கு எந்த யூஸுமே கிடையாது, ஒர்க்கே ஆகாது அவங்களுக்கு. ஆனா எவன் ஒருவன் அவன் வந்து ஒரு படிப்பறியாதான் இல்லாம இருக்கலாம், ரொம்ப பெரிய மேதையாலாம் இல்லாம இருக்கலாம், ஆனா பயந்து போய் பிரச்சனையில இருக்கான், ஆண்டவருடைய வார்த்தை வச்சு இவனோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பைபிள் எடுத்து படிச்சான்னா ஞானப்பாலை குடிப்பான். ஞானப்பாலை குடித்தால் அவனுக்கு ஜெயம் உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், ஜெயம் உண்டாகும், அவன் வாழ்க்கையே மாறும். சோ பிரச்சனையான டைம்ல இனிமேட்டு வந்து ரொம்ப இதாயிடுச்சுன்னா, பிசாசு நான் சொன்ன மாதிரி அந்த அந்தகார இருளை உங்களை சுத்தி போட்டான், நீ தனியா இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவ ராஜ்யத்தையும் உங்களுடைய சிங்காசனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சிங்காசத்தையும் கண்ணுக்கு மறைச்சிட்டான்னு வைங்க. மறைச்சு எல்லாம் மறைக்கப்பட்டு அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க. தைரியமா அந்த வார்த்தைக்கு போங்க, தைரியமா அந்த வார்த்தையை போங்க, எடுத்து படிங்க. எதையாவது எடுத்து படிங்க, எதனாலும் எடுத்து படிங்க. ஒரே ஒரு ஜெபத்தோடு படிங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க, உடைய காலங்கமில்லாத ஞானப்பாலை நான் குடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் படிங்க. கர்த்தர் அற்புதமா பேசுவார், ஆச்சரியமா பேசுவார். யூ டோன்ட் நீட் எனி குவாலிஃபிகேஷன். தயவு செய்து ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த ஞானப்பாலை உட்கொள்ளுகிற ப்ராசஸ்ல இறங்கி இருக்கீங்கன்னா, இது என்னவா இருக்கும், இது என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு தயவு செய்து போறீங்க. யூ ஆர் நாட் டூயிங் PhD, are you? And by doing PhD, are you going to gain anything? No, you will not gain anything. Somebody will give you a certificate. வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான், ஒன்னும் யூஸ் இல்லை. Don't worry about all of that. Just go to the word. Just go to the word and read it. And read it with a heart and prayer that God, you should talk to me. I should hear your voice.
ஏன்னா எனக்கு நீ கர்த்தருடைய வேதம் திறந்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இன்னைக்கு எருசலேம். எனக்கு எனக்கு வேற எதுவுமே கிடையாது. எனக்கு எருசலேம்லாம் கிடையாது. நான் அந்த எருசலேமுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. என்ன பைபிளுக்குள்ளதான் புதிய எருசலேம் இருக்கு. என்னுடைய அங்கிருந்தா எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருந்து எனக்கு ஒத்தாசை வரும் போட்டுங்கள. நேரம் எப்படி கண்ணை ஏறெடுக்கிறது? சும்மா ஏறெடுக்க, சும்மா வானத்தை பார்த்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துறது இல்லை. ரொம்ப கஷ்டமா தான் அப்படி கத்திக்கோ கொஞ்சம் நேரத்துக்கு, வேணாம்னு சொல்லலை. கொஞ்சம் கத்திட்டு உங்க மனசுக்கலாம், கத்தியாச்சா போதுமெல்லாம், கத்தியாச்சா உங்க இமோஷன் கேளுங்க, போதுமா கத்துனது, ஓகே காம் டவுன், இப்ப நம்ம சொல்யூஷனுக்கு போமா அப்படி சொல்லிட்டு போயிருங்க. போய் திறந்து படிங்க. ஞானப்பால் வரும். ஞானப்பால் ஞானத்தை கொண்டு வரும். ஞானம் வந்தால் தீர்க்காயுசு உண்டு, ஞானம் வந்தால் செல்வம் உண்டு. இது ரெண்டுலயும் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். மோஸ்ட்லி, சில கரை இருக்க வெளியே மோஸ்ட்லி ஒரு மனுஷனுக்கு தீர்க்காயுசும் வந்துட்டு ஓகே செல்வமும் வந்துட்டா அவன், எனக்கு தெரிஞ்சு அவன் கரெக்டா தான் போயிட்டு இருக்கான் அர்த்தம். லைக் அவனுக்கு he will not have much struggles in life. இந்த ஞானப்பால் இதை கொண்டு வர வல்லமையுள்ளவன். சரியா? அதனால கர்த்தர் நம்மை பயங்கரமான ஒரு ராஜ்யத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அன்பின் ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த ராஜ்யம்ன்ற வேலையே என்னன்னா, கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார், இன்னைக்கு நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை எப்படி முன்னாடியே தீர்வு ஏற்படுத்தி விட்டார் என்பதை தான் வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. இருளிலிருந்து இருந்து வெளிச்சம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஞானப்பாலிடம் போங்க, திருவசனமாகி ஞானப்பால், அதன் மேல் வாஞ்சியாயிருங்கள். Understand that's the thing. Word is the one that builds your life, nothing else. Word is the one that builds your life. Understand that, cling to that. God will do mighty things. கர்த்தர் பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில் செய்யறது நீங்க நிச்சயமாய் பார்ப்பீங்க. சரி, ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆசாரியர்களின் கால்கள் யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. ஆசாரியரின் கால்கள் யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. இயேசுவின் நாமத்திலே இவருடைய சூழ்நிலையை பார்த்து பேசும்போது, காலில் எடுத்து வைக்கும் போது யோர்தான்கள் பின்னிட்டு திரும்புவது. இந்த நாட்களின் சீசன்ல ஆண்டவர் யோர்தான்கள் பின்னிட்டு திரும்புவதாக ஜெயத்தை எடுக்க ஆரம்பிப்பார்களா, ஜெயத்தை எடுக்க ஆரம்பிப்பார்களா. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின்படி துக்க நாட்கள் முடிந்து ஜெயத்தின் நாட்கள் ஆரம்பிப்பதா, ஜெயத்தின் நாட்கள் ஆரம்பிப்பதா. ஆண்டவரே, யாரெல்லாம் இப்படிப்பட்ட யோர்தான் போன்ற சூழ்நிலை முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னால கடக்க முடியாது, நான் கடந்து போக மாட்டேன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே அவர்களுக்கு பலனை நீ இப்பொழுது அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆவினாலே பலன் உண்டாக முடியாது, ஆவினாலே பலன் உண்டாக முடியாது சொல்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் ஞானப்பாலை வாஞ்சியை விரும்பி உடைய வார்த்தையை தியானிக்கிறார்களோ, அன்றைய ஞானப்பால் புறப்பட்டு வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு தேவையான வளர்ச்சியும் தேவையான பலனை அருளும்படி திருவசனமாக ஞானப்பால் உடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருவதாக. Not one should be disappointed. Not one should be disappointed. But they will enjoy time with your word. You'll receive the word. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பெரிய காரியங்கள் செய்வீராக, பெரிய காரியங்கள் செய்வீராக. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, நாளைக்கு இருக்கிற இந்தியாவில் நடக்கிற 3rd phase எலெக்ஷன்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தரை மகிமையாய் பாடுவேன். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்ற வார்த்தையின்படி குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலில் தள்ளுகிறதுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே கடந்து போகும்படி ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாய் பிளந்தது அப்படியே ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆபோக்கு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல, குஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, சத்துருவின் கூட்டங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரம் பராக்கிரம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய நீதி நியாயங்கள் விளங்குறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. God bless you. Amen. See you on the next meeting. Thank you, Joshua. Thank you, dear. Thank you. Thank you, Anna. Thank you, Anna. Thank you so much, Anna. Thank you, brother. Thank you, Joshua. Thank you, brother. Thank you. Thank you, brother. Thank you. Yep.
Guys, I'm ending the meeting. Bye.